இனிய மீனராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க வர்றது இந்த 2026 2027 ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆண்டு பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக வாழ்வதற்காக கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. அவைகளில் ஒரு சிலவற்றை நான் இதில் உங்களுக்கு சொல்ல இருக்க வரேன். ரொம்ப முக்கியமானது மீனராசிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் மீன லக்கணத்தில் யாராகவும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாகவே குறிப்பாக இருக்க வரும். நீண்ட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு கேது பகவான், சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியுடைய அசைவுகளை கொண்டும் இதில் நம்ம பலனை பார்க்க இருக்க வரோம். இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், நமக்காக பொறுப்பெடுத்துக்கிட்ட சில கிரகங்கள் இருக்க வருவாங்க. அவங்கள நம்ம சரியாக இயக்கினாலே போதும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை எப்பவுமே செழுமையாக செம்மையாக நம்ம மாற்றிக்க வரலாம். அதற்கு சில வழிமுறைகள் நம்ம ஜாதகத்திலேயே மறைஞ்சிருக்கும். இந்த 12 கட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 12 ராசிகள். நம்ம மீனராசினா மீனராசியிலிருந்து இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமும் நமக்கு சம்மந்தமுள்ள ராசிகள் தான். சம்பந்தம் இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்த 12 வீட்டையும் நம்ம ஒரு பலனை பெறுவதற்காக தான் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 12 வீட்டையும் ஆளக்கூடிய 9 கிரகங்களும் நமக்கு உற்றவர்களே, மற்றவங்க கிடையாது. எல்லாமே நமக்கு பலன்களை வழங்கக்கூடியவங்க தான். அது நல்லதோ கெடுதலோ. இதில் நம்ம எப்பவுமே நல்லதை வாங்கணும்னா ஒரு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்கலாம். குரு வருவார், ராகு கேது வருவார், சனி வருவார் அப்படின்லாம் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும், எனக்கு தசாபுத்திகள் நல்லா இல்லையே, எப்போ வருமோ தெரியலையே, நான் விரும்பினது எப்போ நடக்கும் தெரியலன்ற ஏக்கங்கள் அவசியமே இல்லாத ஒன்றாக இருக்கும். அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கும், எல்லா ராசிக்குமே இருக்க வரும். அதில் 1-2 உங்களை நான் இதில் சொல்ல வரேன். அதன் பிறகு நீங்கள் இந்த பலன்களை குறிப்பாக நீங்கள் கேட்டுக்கு வரலாம், சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஆரம்பிக்கிற போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் யாருன்னாக்கா குரு பிரகஸ்பதி தான். அந்த குரு பகவான் கடந்த 2 ஆண்டுகளாகவே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல பலனை வழங்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது. அவருடைய பரிபூரணமான அனுகிரகம் இல்லாத ஒரு காலகட்டமாக தான் கடந்த 2 ஆண்டுகள் இருந்துச்சு. அடுத்தபட்சமாக ராகு பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஆண்டுகள் அவருடைய நகர்வு ஆகப்பட்டது உங்களுக்கு சிறப்பானது கிடையாது. ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு கூட எடுத்துக்க வரலாம், ஒரு பேராசையை கொடுத்து ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கடன் நிறையா வாங்கிறது, கடன் வாங்கி நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணிங்கிறதுக்காக ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. குருட்டு அதிர்ஷ்டம், குருட்டு நம்பிக்கை மேலே எல்லாம் பார்த்துக்கலான்னு ஒரு குருட்டு தைரியத்தை எல்லாம் கொடுத்து ராகு பகவான் அப்படின்னா நம்மளை கடன்காரன் ஆக்கிட்டு இருப்பார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் இப்போ செய்தே ஆக வரணும், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சூழ்நிலைலாம் இருக்குது, பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லி எடுத்துங்க ஒத்துன்னு சொல்லி ஒரு குரு பலனை பார்க்காம, பொருத்தங்களை ஒழுங்காக பார்க்காம, ஏதோ கிடச்சிது, எனக்கு தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, நான் மனசில் எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்க வருவேன்னு சொல்லி தப்பான விஷயத்தெல்லாம் கொண்டு போயிட்டு புகுத்த வச்சுட்டு இருப்பார் இந்த ராகு பகவான். இடக்க மடக்கான ஒரு சில குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க செய்ய வச்சிருப்பார் இந்த ராகு பகவானாக. இந்த ராகு பகவானும் நல்ல தன்மையாக உங்களை பெரும்பாலும் இயக்கியிருக்க மாட்டார். 100% மட்டும்தான் இந்த குரு பகவானும் ராகு பகவானும் நன்மையை செய்திருக்க வருவாங்க. அதே அமைப்பில் கடந்த 2.5 வருடங்கள் எடுத்துட்டாக்கா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய நிலையும் அவ்வளோ விசேஷமாக இல்லை. 7.5 சனி அப்படிங்கிற இயக்கமாக உங்களுக்கு கர்ம பலனை வழங்குறதுக்காக அவருடைய இயக்கமாகப்பட்டதும் தொடங்கியாச்சு. எங்கேயாவது ஒரு சிக்கலில் கொண்டு போயிட்டு மாட்டி விடுறது அவர் கிடையாது. நாம் உருவாக்கி வச்சிருக்கிற விஷயங்களாகப்பட்டது நம்மளை எங்கேயாவது ஒரு சிக்கலை கொண்டு மாட்டி வர்றதுக்கு அவருடைய அனுகிரக பலன்கள் குறிப்பாக இருந்திருக்கிறோம். ஆக இந்த ராஜகோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வருகை கடந்த காலத்தில் பார்க்குற போது உங்களுக்கு ஒரு இயல்பு தன்மையாக இல்லை, ஒரு சிறந்த அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து அவங்க உங்களுக்கு அருள் பாலிக்கலை. இப்பொழுதும் அப்படிதான் குறிப்பாக தொடர்ச்சியை வருது. அப்போது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்படி ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த நீண்ட காலங்கள் ஆளக்கூடிய இந்த கோள்கள் நம்மளை சங்கடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தில் தவறுகள் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சந்ததிகளும் கஷ்டப்படுவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்துக்களை எல்லாம் கூட இழக்கக்கூடிய, நிம்மதியை வாழ்நாள் முழுக்க இழக்கக்கூடிய சொல் கூட உண்டாக வரும். கிரகங்கள் ஒரு நாள் நம்மளை குற்றமாக்கிட்டு போயிடும், வாழ்நாள் முழுக்க உட்காந்து அழுதுட்டுக்கூடிய சூழல்களாக உண்டாக்கிட்டு போயிடும் கிரகங்களுடைய தன்மை. அப்போது ராசிகளில் நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயத்தை கடைபிடிச்சாக்கா, இது போல கிரகங்கள் சரியில்லாத போது கூட நமக்கு எல்லாமே சரியாக நடத்துறதுக்கு அந்த கிரகத்தினுடைய கர்மாவாகப்பட நமக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம செழிப்பான செயல்களை செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை தான் ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிகளுடைய மிக முக்கியமான ரகசியம் இது. பொதுவாக நீங்கள் ஏட்டில் படிக்க முடியாது, பொதுவாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரிய வராது. அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும், நானும் தெரிஞ்சுக்க வரேன். இவங்க கூட ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யாரும் தெரிவிக்கலனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்காக நிறைய பதிவுகள் கொடுக்குறக்கு வரேன். என்னுடைய இப்போது யாத்திரையை நான் முடிச்சுட்டு வந்துட்டேனாக்கா
உங்களுக்காக நிறைய பதிவுகள் கொடுக்கறக்கு வரேன். பரிகாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கொடுக்கறக்கு வரேன். அதையெல்லாம் கடைபிடிச்சு உங்கள் வாழ்க்கையை செழுமையாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை அதில் நான் கொடுக்கறக்கு வரேன். அதை நீங்கள் கடைபிடிச்சிக்க வாங்க. வாழ்க்கையில் ஒன்று நாம் கடைபிடிச்சி செழுமையான வாழ்க்கை வாழணும், அல்லது விதி போன போக்கில் விட்டுடணும். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எது நடந்தாலும் பரவாயில்ல, அது பாதையில் போக வரட்டும்னு சொல்லி விட்டுடணும். முன்னவர்கள் என்ன சேகரித்து வச்சாங்களோ அப்படி விட்டுடணும். இல்லைன்னா ஒரு மகான்களுடைய அனுகிரகத்தால் நம்ம அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தால் நம்ம தப்பிக்க முடியுமா, தெய்வத்தால் நம்ம தப்பிக்க முடியுமான்னு வழி தேடிக்க வரணும். இதுதான் வழி. வாழ்க்கை வாழறதுக்கு இதுதான் வழி. அல்லது நம்ம தலைமுறையில் எல்லாருமே சரியான செயல்களை சரியாக செய்துட்டு வந்திருக்க வரணும். அப்படி செய்துட்டு வந்திருந்தா இந்த சாஸ்திரம் தெய்வ அமைப்புகள் எதையும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையில் தடைகள் வருது, ஒரு எதிர்பார்ப்புகளை ஏமாற்றங்கள் குறிப்பாக இருக்க செய்ய வருது. நம்மளை சுற்றி ஒரு பின்னல் வலையை மாதிரி நமக்கு தெரியாத ஒரு மாய வலையாகப்பட்டது உருவாகி விட்டுடும். நம்மளை அறியாமல் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், எல்லா மனிதருக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வுகள் இருக்கும். ஒரு கோபம், ஒரு வைராகியம், ஒரு கர்வம், ஒரு ஆணவம், ஒரு அகந்தை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயர்வு தாழ்வு பார்க்க வர்றது. இது போன்ற கர்மாக்கள் சில செயல்கள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுத்தும். எங்கேயாவது ஒரு இடத்த வெளிப்படுத்துவோம். தான் என்ற ஒரு எண்ணங்கள் எங்கேயாவது வெளிப்படுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கான தண்டனைகள் வாழ்நாளில் நமக்கு எதா கிரகங்கள் நம்ம கொடுக்க பார்க்குற போது நம்மளை அறியாமலேயே ஒரு மாய வலையை பின்னி நம்மளை தப்பில் மாட்டி விட்டுடும். அப்படி ஒரு மாய வலையில் மாட்டி விட்ட கிரகம் தான் ராகு பகவானாக உங்களுக்கு அநேகமாக இருக்க வருவார். அப்போது இந்த செயல்கள் எல்லாம் மீறி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியாக செய்துட்டோன்னு சொன்னாக்கா இந்த குணபேதகள்லாம் இல்லாமல் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்க வராது. ஆனால் அப்படி எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. சூழ்நிலை கைதிகள் தான். நாம சரியா நடந்தனாலும் நம்முடைய முன்னவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்த சில வினைகள் கர்மாவாக நம்மளை தொடர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம இந்த மீன ராசியில பிறந்திருக்கிறோம், மீன லக்கணத்துல பிறந்திருக்கிறோம்னா நாம இந்த கர்மாவை சரியா கடைபிடிச்சா போறோம், நம்ம வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கலாம் அப்படின்னு பெரியவங்க வழிகாட்டுறாங்க. மகா சித்தர்கள் நம்ம வழிகாட்டக்கூடியது தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல இருக்க வரேன். நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனீஸ்வரர் பகவானுடைய பெயர்ச்சியெல்லாம் நான் உங்களுக்கு இறுதியில் சொல்ல வரேன். ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்காக வேண்டி நீங்கள் நேரத்தை ஒதுக்கி தான் ஆக வரணும். வெறும் பலனை மட்டும் கேட்டு எந்த அர்த்தமும் கிடையாது. ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவேன். இந்த குரு வந்துட்டார், பாசிட்டிவாக சொல்லணும், அவ்வளோதானே, மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது அவ்வளோதானே, நல்லதே நடக்குங்க, நல்லதே பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இந்த மீனராசியில் எத்தனை கோடி பேர் பிறந்திருக்கிறாங்களோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது முதல்ல ஒத்துக்க வரணும். அவங்களுடைய கர்மாவை கேட்டுற மாதிரி அவங்க பிறக்கிற இடம், வாழக்கூடிய சூழல்கள், அவங்களுடைய வருமானத்திலேருந்து, புகழிலிருந்து, உடலமைப்பிலேருந்து, செயல்கள் எல்லாமும் மாறுபட்டு தான் நிற்க வருது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பொதுவாக கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. இதுக்கான பலனை இவ்வளோதான் மட்டும் பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனை நாமளும் அனுபவிக்கிறோமான்னா எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. இங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது நாம் குரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நமக்கு குரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் குரு நல்லா இருக்குன்னு சொன்ன போது நல்லாவே இல்லையே, நம்ம வாழ்க்கையில் வேதனையாக தான் இருந்தோன்றவங்க தான் நிறைய பேருக்கு வருவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்குற போது நம்முடைய கர்மா செயல்களை நம்ம சரியாக ஒன்றும் புரிஞ்சிக்காதது இல்லை சரியாக செய்யாதது, இதுதான் விஷயம். அது சரியாக செய்ய முற்பட்டாலே எல்லாம் சரியாக மாறிடும். அதற்கான ஒரு அக்கறையோட தான் உங்களுக்கு இந்த ராசி பலன்கிறது இறுதியில் சொல்ல இருக்க வர. இப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறத, ஒரு ரகசியங்கள் என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய மீனராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 12வது ராசி. இது திருப்பார்கடலை குறிக்கூடிய ஒரு கடலை குறிக்கூடியது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிகள் பார்த்தீங்கன்னா 3 ராசிகள் உண்டுங்க. கடகராசி ஒன்று, அதே மாதிரி விருச்சக ராசி ஒன்று, அடுத்தபட்சமாக இந்த மீனராசி. இந்த நீர் ராசிகளையே கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க யாருன்னு எடுத்துட்டாக்கா இந்த மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்காரில் பெரும்பாலும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் கடகராசியில் அர்த்தப்பட்டமான விஷயந்தான். விருச்சக ராசிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை தாங்கக்கூடிய ராசியாக தான் இருக்க வருவாங்க வாழ்க்கையில். அப்போது இந்த ராசியுடைய நிலைகளை எடுத்துட்டோம்னா இந்த ஜலராசியான உங்களுக்கு இறைவனுடைய அமைப்பில் இந்த ராசி ஆகப்பட்டது மோட்ச ராசின்னு சொல்ல வருவாங்க. மோட்ச ராசி காலச்சக்கரத்தினுடைய 12வது வீடு மோட்சத்தை குறிக்கக்கூடியது, ஒரு இறுதி கட்டம் குறிக்கக்கூடியது, பாதத்தை குறிக்கக்கூடியது. யாவரும் ஒருவர் சரணாகதியான வாழ்க்கையை வாழ்வாரோ, பிறருக்கு பணிந்து வாழ்வாரோ, அன்பிற்கு கட்டுப்பட்டு வாழ்வாரோ, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாரோ, இறைவனுடைய ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வாரோ, அவர்களுக்கெல்லாம் மிகுந்த நற்பலனை வழங்க செய்ய வரும். வாழ்வாங்கு வாழ செய்வாங்க. மீண்டும் மீண்டும் நற்பெருவிகள் கிட்ட வரும், அல்லது பிறவாவரம் கிட்டன்னு சொல்ல வருவாங்க. இதுதான் மோட்ச ராசி. இந்த ராசிக்கு மறைமுகமாக அதிபதியாக இருந்து செயல்படக்கூடியவர் யாரு அப்படின்னாக்க கேது பகவான் தான். மோட்சம்னாலே கேது தானே. இந்த மோட்ச வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று, இந்த லோகத்தில் செல்வ செழிப்போட
சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லா கடமைகளையும் நாம் அனுபவித்து நமக்கு அமையக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லா கடமைகளையும் அழகான முறை செய்து அவர்கள் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக பார்த்தும் இந்த பிறவியை நாம் முடிக்க வரலாம். மோட்சத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அல்லது எந்த சுகத்தையும் என்னால் அனுபவிக்க முடியவே இல்லை, வாழ்க்கையை வெறுத்து போயாச்சு, ஒரு சன்னியாசி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்க வரேன் அப்படின்னு வெறுத்து போய் மோட்சத்தை அடைய வரலாம். இந்த இரண்டு மார்க்கத்தையும் சொல்லக்கூடிய வீடு தான் இந்த வீடு. இதான் தலைக்கீழ் எட்டுன்னு சொல்ல வருவாங்க, இன்ஃபினிட்டின்னு சொல்ல வருவாங்க, முடிவில்லா ஆரம்பம் அப்படி சொல்லக்கூடியது. பிறப்பும் இறப்பும் சொல்லக்கூடிய வீடே இந்த வீடு தான், இறுதி வீடு இல்லையா? இந்த இடத்துல தான் மனிதன் வாழ்க்கையை முடிக்கிறான், மீண்டும் பிறவியை எடுக்கிறான். ஆக பிறவி எடுக்கக்கூடிய மீண்டும் முடிக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய இடம் தான் மோட்ச வீடு தான். இந்த லோகபாவத்தில் அத்தனை இன்பங்களையும் துறந்து அத்தனை செல்வங்களையும் துறந்து இந்த ஆத்மாவை மட்டும் கொண்டு போகக்கூடிய வீடாக சொல்லக்கூடிய ஒரு மோட்ச வீடு தான் இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு நிறைய அமைப்புகள் உண்டு. அப்போது இந்த ராசி பாவத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய என்னன்னா, அருள் செல்வத்துக்கு ஆசைப்படணும்பா, பொருள் செல்வத்தை குறைச்சிக்கணும்னு சொல்ல வருவாங்க. எந்த அளவுக்கு அருள் செல்வத்தை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கை நிலைகள் அமைய செய்வரோம். எனக்கு அருள் மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, எனக்கு தேவை பொருள் மட்டும் இருந்தால் போதும், என் ஆசைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியமானது, அந்த ஆசைகள் மட்டும் இருந்தால் போதும், அத்தனை என்னால் சாதிச்சிட முடியும் நினச்சாங்கனாக்கா இந்த கேது பகவான் மறைமுகமாக வாழும் காலத்திலேயே உங்கள் சந்ததிகள் மூலமாக உங்களுக்கு பாடம் எடுத்துருவார், கிளீனாக எடுத்துருவார். எத்தனை செல்வங்களும் இருந்தும் எத்தனை உறவுகளும் இருந்தும் புண்ணியம் இல்லையே, வாழ்க்கையில் இதுக்கு கடந்த ஒரு சக்தி ஒன்று இருக்குது, அது செய்தாதான் நமக்கு உண்டு. அப்போது அந்த சக்தியை எப்படி பெற முடியும்னா அருள் வாழ்க்கையால் தான் பெற முடியும். அருள் என்பது உண்மை, சாஸ்திரம் என்பது உண்மை, இதெல்லாம் நம்பித்தான் ஆக வரணும், அதை கடைபிடிச்சு தான் ஆகன்ற எண்ணங்கள் நமக்கு உதயமாகிறவர்களும் கேது பகவான் விடவே மாட்டார். இதுதான் உண்மை. ஆக இந்த வீடு ஒரு கர்மாவை தாங்கிய மிக அற்புதமான ஒரு இறுதி வீடு இந்த வீடு தான். அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்கலாம் பிறப்பையும் இறப்பையும் ரொம்ப அழகாக கணக்கச்சு தான் புரிஞ்சுக்க வரணும். வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எப்படிங்கிறது செய்து வரணும். அனைத்திற்கும் பணிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு சொல்ல வருவாங்க. அதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சன்னியாசிகளுக்கு, பாத தரிசனம் கோடி புண்ணியம் சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல வருவாங்க. அப்போது இந்த பாத தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, இந்த பாதமாக சொல்லக்கூடியதே இந்த மீனராசி தான். இவர்கள் அனைத்தையும் பணிதல்னா அன்போடு நேசிக்கிறது, எதையும் உதாசனப்படுத்தக்கூடாது, யாரையும் உதாசனப்படுத்தக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளுங்க இருந்தாலும் அடியவருக்கு அடியனான்ற முறையில் ஒரு தன்னடக்கத்தோடு இருந்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சாதிச்சுக்கலாம். யார் சாதிக்கலாம்? பிள்ளைகள் சாதிப்பாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் தலைகுனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற முறையில் அவங்க இருந்துட்டாங்கன்னாக்கா இவங்க பிள்ளைகள் இயங்கக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடும். இந்த ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்களே பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக எதை செய்தாலும் இவர்களுடைய செயல்களாக விட அவங்க பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும். அடுத்தது இவங்களுடைய பித்திருக்களும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும். கண்ணுக்கு தெரியாதவங்க பித்திருக்கள், கண்ணுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைகள். ஆக பிள்ளைகளுடைய நலனுக்காக வேண்டி அனைத்து இடத்திலும் அன்பான முறையில் நடந்துக்கிற ஒரு விஷயமாகப்பட்டது, கருணையோடு நடந்துக்கிற விஷயமாகப்பட்டதோ, தெய்வீக சம்பந்தமான விஷயங்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது அருள் செல்வத்தை தேடுதல். இவர்கள் அருள் செல்வத்தை தேடுறதுனா எப்படிங்க? ஒரு தான தர்மத்தை பண்ணுறது, பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்க செய்ய வர்றது, பிறருக்கு நல்வழியை காட்டுறது, நல்ல வழியை போதிக்க செய்ய வர்றது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வர்றது, இதெல்லாம் அருளை தேடக்கூடிய மார்க்கங்கள். இந்த மார்க்கத்தில் ரொம்ப சுத்தமாக அழகான முறையில் இருந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த கேது பகவான் பாடம் எடுக்க மாட்டார். இதை கடந்து உங்களுக்குன்னு மிக அற்புதமான கிரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய வருவாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை முதல் ரகசியமே இதுதான். நம்முடைய ராசி ஒரு மோட்ச ராசி, திருப்பார்கடலை குறிக்கக்கூடியது. மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் அடங்கியது இங்கே தான். நம்முடைய வாழ்க்கைன்றது நாம் இல்லை, நமக்கு அடுத்தது நமக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள், இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியதான் பிறவிகள். பிறவி தோறும் நம்ம சொல்கிற மாதிரி அந்த பிறவி நீங்கள் சரியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நாம முதல்ல இங்கே சரியாக இருந்தாக வரணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை கொண்டது தான் இந்த மீனராசி. எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் இறக்குறாங்க, வழிமுறை தெரியாதவங்க அப்படியே போயிட்டு வராங்க. இயற்கையாக தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான பாதையை கடைபிடிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாகவே இருக்க ஒரு தலைமுறைகள் நல்லா போயிட்டு இருக்கிறவங்க. யாரோ ஒரு சிலர் இந்த தவறுகளை செய்ய வரலாம். இந்த அருள் செல்வத்தை தேடாமல் பொருள் செல்வம் மட்டும்தான் என் தேவை, எங்கள் தேவை, எங்கள் குடும்பம் இது மட்டும் இருந்தால் போதும், எங்கள் வாசலை இருக்கக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா யாருக்கும் நான் ₹1 ஏன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கும் வழிகாட்ட மாட்டேன், ஒரு சுயநலமாக இருக்கிறது, உதவி கேட்டு உதவிகள் செய்யாமல் இருக்கிற ஒரு சுயநலம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இவங்களுக்கு நடக்கக்கூடியது கேது பகவானுடைய பாடம் மட்டும்தான் இருக்கும். இதில் ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் எது இருந்தாலும் சரிங்க, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்க வரும். இந்த ராசிக்கு குரு பிரகஸ்பதி தான் அதிபதியாக இருப்பார். இந்த மீன ராசிக்கு
யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. கேது பகவான் மட்டும்தான் வேலை செய்வார். பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க வருவார். நிறைய பேர் ஒரு வேலை சிரமத்தில் இருந்தால் தெரியாம சில விஷயங்கள் இருந்தால் அதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்குவாங்க. அப்போ தான் இந்த குருபலன் இதெல்லாம் முறையாக வேலை செய்யும். இல்லைன்னா கொஞ்சம் இடக்க மடக்காக நமக்கு வந்து பலனை கொடுத்துட்டு போவோம், அல்லது பலனே கொடுக்காம நம்மளை ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் உண்டாக்கிட்டு போயிடும். குறிப்பாக சொல்ல வருவாங்க, நல்ல கர்மாக்களை செய்து நல்ல பலன் நீங்கள் திருப்பி வாங்கலாம் சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு ரகசியம் என்னென்னா, நம்ம என்ன பலன் செய்தாலும் உடனடியாக பலன் இந்த பிறவிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். சிலர்லாம் அடுத்த பிறவியில் அனுப்பிப்பா, அதுக்கு அடுத்த பிறவியில் அனுப்பிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கிடையாது. மீனராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிறவிலேயே சனீஸ்வர பகவான் கொடுப்பார். இரண்டாவது ஆளுகையே அவர் தான். எந்த ஒரு ராசிக்கும் மத்தியம நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் உங்களை பரிபூர்ணமாக ஆளக்கூடியவங்களாக இருக்க வருவாங்க. அப்போது உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் தான் உங்களுடைய மீனராசியில் மத்தியம நட்சத்திரமாக இருக்கிறவர். அவர் சனிதேவர். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனை வழங்கக்கூடியவர். இயற்கையாகவே கர்ம பலனை வழங்கக்கூடியவர். நம்ம செய்கிற செயல்களுக்கான பலனை வழங்கக்கூடியவர். அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல் எந்த செயல், அந்த செயலுக்கான பலனை அப்படியே தட்டாமல் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அந்த வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இருக்குது, தட்டாமல் கொடுத்துருவார். அப்போது நம்ம சனீஸ்வருடைய பலனை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செய்கிற செயல்கள்லாம் பார்த்து ரொம்ப அழகான முறையில் செய்தோம்னா நாம் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பித்ருக்களும் நம்முடைய பிள்ளைகளும் எதிர்கால சந்ததிகளும் பார்த்தீங்கன்னா அந்த பலனை வந்து அற்புதமாக வாங்கலாம். கண்கூடாவே தெரிய வரும், கண்கூடாவே அனுபவிக்க வரலாம், நல்லபடியே பார்க்க வரலாம். அப்படி ஒரு விசேஷம் நிறைந்த ஒரு ராசி தான் இந்த மீனராசி. இந்த மீனராசியை ரொம்ப அழகான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அதற்கு தேவை நம்முடைய நல்ல கர்மாவை செய்ய வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த நல்ல கர்மாவிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் செய்கிறத பார்த்தீங்கன்னா தர்மங்கள் செய்ய சொல்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்ய சொல்கிறோன்னா தானே விரும்பி செய்வாங்க. தர்மங்கள் செய்கிற போது அது முழுமையான பலன் கிடைக்க வரும். நம்ம மனப்பூர்வமாக எந்த பிரதியுபகாரமும் எதிர்பார்க்காம நாமளாம் விரும்பி செய்கிறோம் பார்த்தீங்களா தர்மம், அதற்கு முழுமையான பலன் கிடைக்க செய்ய வரும். ஒரு பலனை எதிர்பார்த்து இதை நான் செய்தனாக்கா எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வரும், என் கோரிக்கை நடக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படி ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா 25% தான் நமக்கு பலன் கிடைக்க வரும். எதையும் எதிர்பாராமல் செய்ய வரணும். இது எனது கடமை, இது எனது மனித கடமை, என்னிடம் முடிந்ததை நான் செய்கிறேன் அப்படின்ற முறையில் செய்ய வர்றது. இது விரும்பி செய்யணும், அதையும் விரும்பி மனப்பூர்வமாக செய்ய வரணும். அப்படி செய்தாக்கா மிக அற்புதமாக சனீஸ்வர பகவானும் மனமும் வந்து உங்களுக்கு எல்லா நலன்களையும் வழங்கி விட்டுடுவார். சிறப்பாக இருக்க கண்கூட பார்க்க வரலாம். ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறது, ஒரு சுயநலத்தோடு செய்ய வரந்தாக்கா நம்ம செய்கிற பலன்களுக்கு 25% தான் பலன் கிடைக்க வரும். சிலர்லாம் ஒரு பரிகாரத்துக்காக செய்வாங்க, வேண்டாம் வெறுப்பாக செய்வாங்க. எனக்கு இந்த தர்மம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கலைங்க, ஏதோ ஒன்று செய்ய சொன்னார் ஜோசியர் அதனால நான் செய்கிறேன் அப்படி வேண்டாம் வெறுப்பாக சிலர்லாம் செய்ய வருவாங்க. இல்லை நிறைய இருக்கும், கொடுக்க மனசு எல்லாமே எந்தாங்க சும்மா தொல்லை பண்ணுறீங்கன்றக்கா நான் கொடுக்குறேன் இந்தா அப்படின்ற மாதிரி சிலர்லாம் கொடுக்க வருவாங்க. அப்படி இருந்தாக்கா பலன் எந்த விதத்திலும் கிடைக்காது, மாறாக சாபம் மட்டும்தான் கிடைக்க வரும். மீனராசிக்கு மட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரும் நிபந்தனை இது, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வேண்டா வெறுப்பா தர்மத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்துட்டாக்கா நான் செய்த தர்மம் எப்படியா இருந்தாலும் தர்மம் தானே, அதில் எனக்கு பலன் கிடைக்கணும், இல்லைன்னா கிடைக்காது, சாபம் தான் கிடைக்க வரும். ஏன்னா நீங்கள் செய்தது விரும்பாமல் செய்தது, பலனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுக்கத்தக்க மாதிரியான பலனை சனிதேவர் கொடுத்து விட்டுருவார். ரொம்ப சூட்சமம், இது அழகான முறை தெரிஞ்சுக்கிறணும். இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆளக்கூடிய கிரகத்துடைய சக்திகளை தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய ராசி மண்டலத்துக்கு எடுத்துட்டீங்கன்னாக்கா குரு பகவான், குரு பிரகஸ்பதி, அவர் தான் வந்து உங்களுக்கு மேலாண்மையாக இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய அருட்கடாட்சாரம் தான் இருக்கார். அவருடைய அருட்கடாட்சாரம் தான் உங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்க வருது இல்லையா. அதே மாதிரி போரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் இருக்க வரும். இது குரு பகவானுடைய நட்சத்திரமே இது. அடுத்தது சனீஸ்வர பகவானுடையது. சனீஸ்வர பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் உங்கள் ராசியில் இருக்க வரும். அடுத்தது புத பகவானுடைய ரேவதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் உங்களுக்கு குறிப்பாக இருக்க வரும். ரொம்ப முக்கியமானவர் இவர் தான். புத பகவானுடைய நட்சத்திரமான இந்த ரேவதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலச்சக்கரத்தினுடைய இறுதி நட்சத்திரமே இதுதான், ரேவதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய நட்சத்திரம் தான். அர்த்தபட்சமாக உங்களுடைய ராசி மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிநாதனாக இருக்கிறது குரு பகவான். நான் முதலே சொல்லிட்டேன். அர்த்தபட்சமாக நட்சத்திர தேவதைகளாக இருக்கிறதுல சனீஸ்வர பகவான் புத பகவான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறது யாருனாக்க சுக்கிர பகவான். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் உங்கள் ஜென்ம ராசியில உச்சநாதனாக இருக்க வருவார். உச்சம் பெறக்கூடிய சக்தியோடு இருக்க வருவார். உங்களுடைய ஜென்ம ராசியில வலிமிழந்து நீச்சமாகக்கூடிய கிரகமாக இருக்கிறது யாருன்னாக்கா புத பகவான். இங்க தான் உங்களுடைய பரிகாரமே இருக்கு. இந்த புத பகவானிடம் தான் உங்கள் பரிகாரமே குறிப்பா இருக்கு. வாழ்க்கையில நீங்க நான் முதல்ல சொன்னது எல்லாமே பரிகாரம் தான், இதுவும் பரிகாரம் தான். அப்போ
ஒவ்வொரு கிரகத்துடைய ஆளுகளை எடுத்துட்டா உங்க ராசியில புத பகவான் நட்சத்திரம் இருக்கு, புதன் நீசமாகவும் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமா இருக்கிறாரு, சனீஸ்வர பகவான் நட்சத்திரமாக இருக்கிறாரு, குரு பகவான் உங்களுக்கு நட்சத்திரமா இருக்காரு, ஆட்சி கிரகமே அவராக தான் குறிப்பாக இருக்க வரார். அப்போ இந்த கிரகத்துடைய சக்தியை கடந்து மேன்மையாக மேலோட்டமாக ஒரு ஆற்றல் சக்தியாக இந்த மோட்சஸ்தானத்தை தரக்கூடிய கேது பகவானுடைய அனுகிரகமும் இருக்கு. அப்போ இந்த கிரகத்துடைய விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இவர்களுடைய பலாபலனை வாங்குறதுல மிக முக்கியமாக இருக்கிறது யாருடைய பலனை வாங்கணும்னா புத பகவானுடைய பலனை தான் நம்ம முதல்ல வாங்கியாக வரணும். ஏன் இந்த புத பகவானுடைய அனுகிரகத்தை நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா முதல்ல பார்க்க வரலாம், தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ குரு அப்படின்னா யாருன்னா ஒழுக்கம் நிறைந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். அவர் வந்து இறை கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர், பித்திரு கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர், அவர் குழந்தை பாக்கியத்துக்குரியவரும் அவர் தான். அடுத்த தலைமுறையை பற்றி சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகளும் நல்லா இருக்க வரணும், நம்முடைய பித்திருகளும் நல்லா இருக்க செய்ய வரணும், நம்ம செய்கிற செயலெல்லாம் சரியாக இருக்கணும், பிறருக்கு நல்லது செய்ததாக மட்டும்தான் இருக்க வரணும். குருனா கெடுதலை செய்ய மாட்டார், நல் வழிகாட்டி அவர் தான். ஒரு ஏணி மாதிரி மற்றவங்கள ஏறி போக பயன்படுத்தக்கூடியவர் அவர் இல்லையா, பிறருக்கு வழிகாட்டியே அவர் தான், பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் தான் உங்களுடைய கர்ம கிரகமே அவர் தான். கர்மஸ்தானங்கிறது எதுங்க, உங்களுடைய ராசிக்கு 10வது வீடான தனுர் ராசி தான் உங்களுடைய ஜீவனஸ்தானம், அதுதான் உங்களுடைய தொழில் ஸ்தானம், அதுதான் அதான் கர்மஸ்தானம்னு சொல்ல வருவாங்க ஆச்சுங்களா. அப்போது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்தானங்கிறதே வந்து குரு பகவானுடைய அமைப்பு தான். உங்கள் ஜென்மராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் வீடு கர்மஸ்தானத்துக்கு உரியவர் உங்கள் செயல்கள்னு சொல்லுவாங்க. கர்மானா உங்கள் செயல்கள், செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளுக்குரியவர் யாருன்னாலும் அதே குரு பகவான் தான். அப்போ அதில் குரு தன்மைங்கிறது என்னங்க, பூரணமான நன்மைகளை செய்தல், பூரணமான சேவையை செய்தல். வெறும் வருமானத்துக்காக மட்டுமே வேலை செய்கிறதுன்றது அங்கே கிடையாது. சேவையாக இருக்கணும் அந்த வேலை, மனப்பூர்வமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எந்த தொழில் செய்திருந்தாலும் சரிங்க, அதில் இருக்க வரணும். அப்படி இருந்தால் இந்த குருவுடைய அனுகிரகத்தை பெறலாம். இந்த 10வது வீடு என்று சொல்ற தனுராசியுடைய அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிடலாம். அப்போ தான் குருவை நீங்கள் வந்து அனுகிரகத்தை வர முடியும். அவர் எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணுவார். குரு இந்த வீட்டில் வந்தால் தான் நல்லது செய்வார், அந்த வீட்டுக்கு போனால் கெடுதல் செய்வார் தான் கிடையாது. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்ய வருவார். அடுத்தபட்சமாக சுக்கிர பகவான் உங்கள் வீட்டுக்கு உச்சநாதன் சொன்ன இல்லையா, உங்களுடைய முயற்சிகளில் எப்பவுமே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சரிங்க, இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். ஆசை கண்டிப்பாக இருந்தே ஆக வரணும். ஆனால் அது பேராசையாக இருக்கக்கூடாது, தேவைக்கான ஆசையாக இருக்க வரலாம். சரியான திட்டமிடலோட பிறருக்கு துன்பங்களை அளிக்காத ஒரு சேவகமாக அற்புதமாக இருக்க வரலாம் சொல்ல வருவாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமண பந்தங்களை வெறுக்கக்கூடாது, சன்னியாசத்தை விரும்பக்கூடாது. திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து உதவிகள் செய்கிறது, சுமங்கலிகளுக்கு உதவிகளை செய்ய வர்றது, இவைகள்லாம் செய்கிற பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வருவார். திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வருவார். உங்கள் முயற்சியில் வெற்றிகளை எல்லாம் கொடுக்க வருவார். குறிப்பாக பெண்களை போற்றுறது, பெண்களை ரொம்ப மதிக்க வரணும். பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பெண்களை நீங்கள் ரொம்ப மதிக்க வரணும். குடும்ப இல்லற வாழ்க்கையை ரொம்ப மதிக்க வர்றது, இதெல்லாம் செய்கின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது சுக்கிர பகவான் உச்சமான பலனை உங்களுக்கு கொடுத்துட்டு விடுவார். ஏன்னா உங்களுடைய முயற்சி வெற்றி என்று சொல்லக்கூடிய ஸ்தானமானது உங்கள் ராசிக்கு 3வது ராசியான ரிஷபராசி, அதுக்குரியவர் சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டங்களையோ திடீர் துன்பங்களையோ தரக்கூடிய இடம் 8வது வீடு, அது துலா ராசி. இதுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார் இல்லையா, அப்போ உங்களுடைய முயற்சி ஆகப்பட்டது பெண்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கணும். வெறும் கசப்பாகவே இருக்கக்கூடாது, மனசும் கசப்பாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையும் கசப்பாக இருக்கக்கூடாது, கசப்பை தேடி ஓடக்கூடாது, வெறுப்பை தேடி ஓடக்கூடாது, வெறுப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, பிறருக்கும் அதை வழங்கக்கூடாது. இனிமையான சொல்கள், இனிமையான ஆசைகள், நல்ல விஷயத்துக்கான ஒரு ஆசைகள் படுறது, இதெல்லாம் நேர்மையான ஆசைகள் இருக்கணும். வாழ்க்கையாக வாழணும், சம்சார மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கணும், இயற்கையாக இருக்க வரணும். சன்னியாசியம் போகிறேன், தாடியை வளர்த்துக்கிறேன், துராட்சமணியை மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாக்கா அது உங்களுக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்கும். துன்பத்தை அனுபவித்து மோட்சத்துக்கு வழிவகக்கூடிய சூழலை உண்டாக வரும். சதா காலமும் மணிமாலையோடு சுத்தக்கூடாது. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இயற்கையாக சம்சார மதத்தில் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இறுதி கட்டத்தில் வேணால் ஒரு கட்டத்தில் வேணால் நான் வந்து அது போல் ஒரு சன்னியாசி பாவத்துக்கு ஒரு சாமியாராக போகிறதோ நான் அப்படி போய்க்கலாம் கூட இருந்துக்கலாம், அது தப்பு கிடையாது. வாழும் வயசுலே இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை வெறுத்துட்டு போகிறேன்னு சொல்லி போனால் சுக்கிரனுக்கு கோபம் வந்துடும். உங்களுக்கு 8ஆம் வீடான அஷ்டம பலனான கண்ட பலனை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் சின்ன வயசுலேயே மீனராசியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இல்லற வாழ்க்கைக்கு ஆசைப்படும், அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நேசித்து நான் வாழற எண்ணங்களோடு இருக்க வரணும். அப்படி இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு அழகான முறையில் கொடுக்க செய்ய வருவார். அதுபோல் சனீஸ்வர பகவான், சனீஸ்வருடைய பலனை நம்ம கண்டிப்பாக வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உரியவரே யாருன்னாக்கா நட்சத்திரமாக இருக்கிறது சனிதேவருங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம்.
அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உரியவர் யாருன்னாலும் சனிதேவர் தான். மகர ராசி உங்களுக்கு லாபராசி. உங்களுடைய அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரயஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அதிபதியும் சனிதேவர் தான். லாபம் நஷ்டம் இந்த 2 வீட்டுக்கு உரியராகவே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு 2இல் எது வேணும்? நஷ்டம்னா ஒரு குடும்பத்தில் சுப நஷ்டமும் இருக்குது, வீண் நஷ்டமும் இருக்க வருது. சுப நஷ்டம் வேணுமா? அப்போ கர்மாவை ஒழுங்காக செய்யுங்க. எல்லா கர்மாவும் ஒழுங்காக செய்யணும். இந்த 12 வீட்டுக்கான கர்மாவையும் ஒழுங்காக செய்ய வரணும். அல்லது புத பகவானுடைய கர்மாவை ஒழுங்காக செய்தாக வரணும் அவரை பொறுத்தவரை. ஏன்னா அந்த புதன் தான் உங்கள் ராசிலேயே நீச்சமே அவர் தான். அவனை கவனிக்க வேண்டிய கிரகமே அவர் தான். அடுத்தது நான் அதுக்கு வரேன் நான். ஆக இந்த சனீஸ்வர பகவானுடைய விதத்தில் எடுத்துட்டா அவருடைய பலன் தட்டாமல் உங்களுக்கு கிடைக்க வரும். அப்போது நல்லதாகவே எல்லாமே செய்திடணும். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க, இருந்தாலும் என் மன அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல, என்னால் முடிஞ்சாலும் நான் பண்ணுறேன். யாருக்கும் போட்டிக்கு போகக்கூடாது. உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியா, நான் யார் தெரியுமா, உன்னோட நான் தான் பெரியாள்ன்ற ஒரு கர்வம் வரவே கூடாது. அதே போல் ஒருத்தர் கேவலப்படுத்துறது, அவனுக்கு தெரியவா போதும் பின்னாடி இருந்து ஒருத்தர் கேவலப்படுத்துறது, ஒரு சாஸ்திரம் பார்க்குறவங்களையோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களையோ ஒரு கீழ்மட்டமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறையிலையோ உள்ள ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டியோ அல்லது யாசகம் கேட்குறவங்களையோ ஒரு மட்டமாக பேசுறதுல நிறைய பேர் வருவாங்க. கேவலமாக பேசுவாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேச வருவாங்க. இது போல் இருந்தாலும் சரிங்க, சனீஸ்வரரை ஏமாற்றவே முடியாது. இது எல்லாம் எங்கே போய் சேருன்னா நம்ம தலைமுறைக்கு போய் சேர்த்து விட்டுரும், கண்ணுக்கு முன்னாடியே அனுப்பிக்க வைக்க வரும். அதனால் சனிதேவருடைய பொறுத்தவரையில் அப்படியே 2 மடங்கு எடுத்து வந்து கொடுத்துருவார். நல்லது செய்தாலும் சரி, கெடுதல் செய்தாலும் சரிங்க, யாரையும் ஊதாசீனமாக மட்டும் பேசவே கூடாது. இந்த ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய கட்டளையே இதுதான். பெரும்பாலும் பேச மாட்டாங்க, பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். யாரோடையும் யுத்தம் செய்யக்கூடாது, எதையும் மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே பெரிய ஆள் தான், எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான். ஆகையில எல்லாவற்றையும் நான் மதிக்கிறேன். இதான் வணங்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாதம் வணங்குதல் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த பாத தரிசனம் சம்சார பந்தர்களுக்கு கோடி புண்ணியம் தருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு வகையில் வணங்குதான். தெரியாமல் ஒருத்தர் அறியாமல் ஒருத்தன் தவறே பண்ணாலும் உன்னை மன்னித்தேன், பரவாயில்லை, ஆண்டவன் சித்தம், தவறு பண்ணுறது மனிதனுடைய சகஜமான ஒரு விஷயந்தான் அப்படின்ற முறையில் பெருந்தன்மையோட அதை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருந்தாக்கா சனிதேவர் நீங்கள் செய்யும் 1000 தவறுகளை மன்னிக்க செய்ய வருவார். உங்கள் சந்ததிகள் செய்யும் தவறுகளை எல்லாம் மன்னிக்க செய்ய வருவார். அற்புதமான பலன்களை கொடுக்க. இதெல்லாம் ஒரு நாளில் கையில் பிடிச்சி உணர்த்தி காட்ட முடியாதுங்க. அனுபவத்தில் நம்முடைய மகான்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போன வித்தைகள் எல்லாமே. இப்படி இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்க வருவாங்கப்பா. கண்டுணர்ந்தது ஞானத்தால் கண்டுணர்ந்த செய்திகள் எல்லாம் அனுபவத்தால் கண்டுணர்ந்த செய்திகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட போடுதல் இந்த வாழ்க்கைங்கிறது. அதனால சனிதேவருடைய அனுகிரகமாகப்பட்டது கண்டிப்பாக பெற்றே ஆக வரணும். அடுத்தபட்சமாக இந்த புத பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த புத பகவான் தான். இந்த புத பகவானுக்கு தான் நிறைய பரிகார முறைகள் இருக்குது. இதெல்லாம் நான் தனி வீடியோவை போடணும், வேறொரு பகுதியில் அதை போடலாம். இப்போ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை மட்டும் சொல்ல வரேன். ஏன்னா அடுத்தது நான் ராசி பலன் வீடியோ போடுவேனா அப்படிங்கிறது ஒரு சில கேள்விக்குறிகளோடு இருக்க வருது. நான் வேறு வகையான வீடியோக்கள், இதே ஆன்மீக சம்பந்தமான வேறு வகையான வீடியோக்கள்லாம் கொடுக்கலான் இருக்க வரேன். அந்த வகையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கொஞ்சம் எழுதி வச்சு கடைபிடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அப்போதைக்கு இருக்க வரும். 10ஆம் ஒரு வீடியோ நான் போடுற போது அது உங்களுக்கு பலன் தருமானு எனக்கு தெரிய வராது. தனித்த ஒரு வகையில் சொல்கிற போது தான் பலன் தரும். அதனால் உங்களுக்கு நான் இப்பொழுதும் அடுத்து என்னுடைய யாத்திரையை முடிச்சுட்டு உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் பயன்படுத்திக்க வாங்க. என் குருமகான்கள் வழங்கக்கூடிய ஸ்ரீ தனாகர்ஷ எந்திரத்தையும் விருப்பம் உள்ளவங்க இந்த மாசி மாத இறுதிக்குள்ளே பயன்படுத்திக்க வாங்க. அதன் பின்பு யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிய வராது. ஆக பயன்பாடுகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா பிரதி உபகாரம் ஏற்பாமல் செய்யக்கூடிய செயல்கள் நான் செய்கிறேன். அது நீங்களும் சரி உங்களுக்கு பலனாக இருப்பதற்காக வேண்டி இவைகள்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறோம். ஆக்சுவலா இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். புத பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவர் அவர் தான். இந்த புத பகவான் யாருன்னா உங்கள் ஜென்ம ராசியில் நட்சத்திரமாக இருக்கார். காலச்சக்கரத்தினுடைய 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இதுக்கு அதிபதி புதன். ஆனால் நீசம் சொல்லியிருக்க வருவாங்க. இந்த புதன் தான் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதினு சொல்ல வருவாங்க. 7ஆம் வீடு உபய ராசி உங்கள் ராசி. இந்த உபய ராசிக்கு நேர் 7ஆம் வீடுன்னு கன்னி ராசிக்கு அதிபதி இந்த புதன் தான். மிதுன ராசிக்கு அதிபதி அந்த புதன் தான். இவரே உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்ல வருவாங்க. அவர் எப்படி பாதகமாக ஆவாருன்னா இந்த புதனுடைய தன்மையை நமக்கு எடுத்துக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பாதகாதிபதியாக வருவார் வழியே மற்றபடி அவர் பாதகதியாக வரமாட்டார். நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் அவர் தான். இந்த புத பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம பெற்றே ஆக வரணும். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் ஸ்தானத்துக்கும் அத்தனை சுகபோக ஸ்தானத்துக்கும் உரியவரே இந்த புதன் தான். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் புத பகவான் உங்கள் தாய் ஸ்தானத்துக்கும் அசையா சொத்துக்களுக்கும் சுகபோக ஸ்தானத்துக்கு உரியவரே இந்த புத பகவான் தான். அப்போ தாயை போற்றுதல் வேணும், தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாக வரணும், தாயாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாக வரணும். அதே மாதிரி உங்களுடைய
சுகபோகத்தன்மைக்காக வேண்டி யாரையும் சங்கடப்படுத்தாமல் உங்கள் சுகபோகங்கள் சந்தோஷமாக நேர்மையான முறையிலும் இருந்தாக வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுறது ஒன்று. அதே போல் வாழ்க்கை துணைங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக வாழ்க்கை துணையை ரொம்ப போற்ற வரணும், மதிக்க வரணும். பிறந்த வீட்டையும் மதிக்க வரணும், புகுந்த வீட்டையும் நீங்கள் மதிச்சாக வரணும். பிறந்த வீடு என்று சொல்லக்கூடியது வந்து நம்முடைய தாய் ஸ்தானம், தாய் வீடு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது. அந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி புகுந்த வீடு என்று சொல்லக்கூடியது, இப்போ பெண்ணாக இருந்தால் புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. அதே போல் ஆணாக இருக்கீங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்கு புகுந்தவங்க உங்கள் மனைவி வராங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மரியாதையோடு நடத்த செய்ய வரணும். உறவுகளை பேணி காத்தாக வரணும். உங்கள் கடமையை அந்த இடத்துல ரொம்ப அழகான முறையில் செய்ய வரணும். இப்போ நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, உங்கள் மனைவி இருக்காங்க, மச்சமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன வெறுப்போட செய்யாமல் குற்றம் குறையை பார்க்காம அழகான முறையில் நீங்கள் ஒரு பிள்ளையாக மருமகன் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு. நீங்கள் பிள்ளையாக இருந்து கடமையை செய்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைச்சிடும் அந்த இடத்துல இருந்து. அற்புதமாக இருக்கவர் இது ஒரு சூட்சுமம். அதே மாதிரி தாயார் நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்தாலும் மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க, நிச்சயமாக வாங்கிடுவீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது விலகி போக வரும். இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னாலும் சரிங்க, நீங்கள் புகுந்த வீட்டில் இது நான் வாழ வந்த வீடுன்றது அது என்னுடைய வீடு. பிறந்த வீடு என்னுடைய வீடு தான், வாழ வந்த வீடு என்னுடைய வீடு தான். இரு வீடு எனக்குரியது. குலதெய்வங்களும் 2 பேரும் எனக்குரியவங்க. நான் பிறந்த வீட்டு குலதெய்வம், நான் புகுந்த வீட்டு குலதெய்வம் எல்லாம் எனக்குரியது, என்னுடைய வழிபாடு. அந்த 2 வீட்டுக்குரிய சாட்சியாக நான் திருமங்கலத்தை என் மார்பிலை சுமந்திருக்கிறேன். இந்த தெய்வங்கள் என்னோடு வாசம் செய்கிறாங்க. என் மனம் எந்த அளவுக்கு ஈடுபாடோட இந்த குடும்பத்தை பேணி காக்கிறதோ அதுபோல் இந்த வாழ வந்த குடும்பமும் சீரும் சிறப்புமாக வளருங்கிறத உணர்ந்து யார் ஒருவர் பேணி காக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த புத பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வரும். இந்த புத பகவான் அனுகிரகத்தினால அப்படி கிடைச்சி எனக்கு என்னங்க பண்ணிட போகுது அப்படின்ற ஒரு நீங்கள் கேள்விகளே நீங்கள் அழகான முறை கேட்க வரலாங்க. முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய சுகபோகங்கள் பெருகும், சொத்து சுகங்கள் பெருக செய்ய வரும். உங்களுக்கு தீர்க்கமான சுமங்கலிப்பட்ட பெண்ணாக தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய சூழல்களும், ஆணா இருந்தாலும் தீர்க்கமான மனைவியால் பெரும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமான வாழ்க்கையை உண்டாக செய்வார். ஒன்று. அடுத்தபட்சமாக உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடு கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்க வருவார். புதனுடைய நட்சத்திரம். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க, சிறப்பாக இருக்க வருவாங்க. அவங்களுக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகிறது, காலகாலத்தில் குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது போல செயல்கள்லாம் செய்ய வருவார். இதில் நாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடக்கு மடக்க செய்து வச்சுட்டோம்னா கல்யாணம் என்னமோ காலகாலத்துக்கு ஆகிடும், குழந்தை பிறப்பில் லேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு வேறு சில காரணங்கள்லாம் இருக்க வருது, நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கு வரலாம். ஆக இந்த செயல்களில் உங்கள் பிள்ளைகளும் பலன் பெறுவாங்க ஆச்சுங்களா. அடுத்தபட்சமாக இந்த பிள்ளைகள் ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், உங்கள் முன்னோர்கள், இவைகள்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானமும் அதுதான். குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகமும் தடையில்லாமல் கிட்டுவதற்கு இந்த புத பகவானை உதவி செய்வார். ஆக வாழ வந்த பெண்ணையோ வாழ வந்த குடும்பத்திலேயோ நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் நற்செயல்கள் பிரதிபலம் ஏற்பாகாம வெறுப்பு அடையாம இது யாரோ ஒருத்தர் வீடு தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுவும் என் வீடு தான், இல்லை என்னை நம்பி வந்திருக்கிற பெண் இவங்க எனக்கு உரிய சொந்தம், இவங்க ரத்த சம்மதத்துக்கு மேலான சொந்தம், உயிர் சொந்தமே இவங்க தான், இவங்க செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும் அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தலைமுறை அவங்க பிள்ளைகள் நல்லா இயற்கையாக நல்லா இருக்க வருவாங்க. குலதெய்வர்கள் கிட்ட வரும், முன்னோர்கள் அனுகிரகம் சிறப்பாக கிட்ட வரும். அடுத்தபட்சமாக விருச்சக ராசி உங்களுடைய பாக்கிய ராசி, தர்ம ராசின்னு சொல்லக்கூடியது அதுதான். உங்களுடைய 9வது ராசி, அதுதான் தந்தையாரை குறிக்கக்கூடிய ராசி இதுதான், இந்த வீடு தான். 4ஆம் வீடு தாய் வீடுன்றதும் உங்களுக்கு வந்து எடுத்துட்டாக்கா புத பகவானுடைய மிதன ராசி தான். தந்தை ஸ்தான வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி செவ்வாய் பகவானுடைய வீடு. ஆனால் அந்த வீட்டில் கேட்டை நட்சத்திரமாக புத பகவானுடைய நட்சத்திரம் இருக்க வரும். இந்த வீடு தான் பாக்கியத்திற்கான பலன்கள், தான தர்மத்துக்கான பலன்கள், தெய்வீக அனுகூலங்களை எல்லாம் தரக்கூடிய விசேஷங்களை தரக்கூடிய வீடுல இந்த வீடு தான். அப்போ புதனுடைய சேவைகளை செய்கிற போது அந்த 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தையும் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தாயாருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதன் மூலமாக நேர்மையான சுகத்தை மட்டுமே அடைவதற்கான நேர்மையான ஆசைகளை மட்டுமே வைப்பதாலும் உங்களுக்கு இந்த வீடு வந்து அற்புதமாக வேலை செய்யும். இந்த வீடு அற்புதமாக வேலை செய்யணும்னா விரும்பிய தர்மத்தையும் தானத்தையும் செய்திருக்க வரணும். வேண்டா வெறுப்பான தான தர்மம் உங்களுக்கு சாபத்தையும், ஒரு செயல் நடந்தாகணுன்றதுக்காக நான் இதை செய்கிறேன்னு ஒரு பிரதிபகாரம் வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா ஒரு 25% பலன் கிடைக்கும் சொல்லியிருந்தேன். அதுபோல் தானங்களையும் செய்யாமல் விரும்பி செய்யக்கூடிய தான தர்மங்களை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பாக்கியமாக எல்லாம் கிடைச்சிரும், அற்புதமாக இருக்கும். உங்கள் குழந்தை விட இந்த வீடு தான். நீங்கள் விரும்பாமல் ஏதாவது தர்மத்தை பண்ணியிருந்தீங்க, ஒரு புகழுக்காக பெருமைக்காக தர்மத்தை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரிசு யோகமாகப்பட்டதாக கொஞ்சம் தடை இருக்க வரும், தாமதம் இருக்க வரும். ஒரு எதிர்பார்த்த செயலை எதிர்பார்த்து நீங்கள் தர்மம் பண்ணுறீங்கன்னா தெரியுங்க, அது சனிதேவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை நல்லபடியாக பிறக்கிறேன்னா மீன ராசி மீன லக்கணத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா விரும்பி மனப்பூர்வமாக என்னால் என்ற தர்மத்தை செய்கிறேன், என்னால் என்ற தானத்தை செய்கிறேன்னு நீங்கள் செய்தீங்கன்னாக்கா இந்த தானத்துக்கும் தர்மத்துக்குரிய பலன் வழங்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரம் 9வது வீடு பாக்கிய வீடு,
அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பித்ருக்களுடைய அனுகிரகமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கரு உருவாக வரும், நல்ல குழந்தைகள் பிறக்க வருவாங்க. இது ரகசியம். அடுத்தபட்சமாக உங்கள் ஜென்ம ராசியிலேயே ரேவதி நட்சத்திரமாக புத பகவான் இருக்க வருவார். உங்களுடைய மனசு பிரகாரம் எல்லாம் நடக்கணும் இல்லையா? உங்கள் எண்ணங்கள் பிரகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், போட்ட திட்டங்கள் நல்லபடியாக அழகான முறையில் அமைய செய்ய வரணும் அப்படின்னாலும் சரிங்க. இந்த புதன் தான் முக்கிய பரிகாரமே. இந்த புதனுடைய ஆவயத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி செய்தீங்கன்னா உங்கள் ராசியில் நீசமாக இருக்கக்கூடிய புதன் நீசபங்க ராஜயோகத்தோடு உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்வார். இவ்வளவுதான் சூட்சம். ஆக உங்கள் ராசி பிறப்புக்கும் இறப்புக்கும் உரிய ஒரு ராசி இந்த ராசி தான். இந்த ராசியில் புத பகவான் நீசம் சொல்ல வருவாங்க. இந்த நீசத்தன்மையை நீக்கி உச்ச பலனை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புதனுடைய பரிகாரமாகப்பட்டது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். பொதுவாக யாரையுமே நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஊதாசனப்படுத்துறது, புண்படுத்தும்படியாக பேச வர்றது, அவங்களுக்கு தெளிவாக போக்குறது, பின்னாடி எக்கத்தாளமாக பேச வர்றது, இதெல்லாம் செய்யறது, இதெல்லாம் செய்கிற பட்சத்தை அந்த புதன் தன்னாலேயே நீச்சமாயிடுவார். அது ஏங்க அந்த புதன் நீச்சமாகறாரு அப்படின்னா இதுதான் சில விதிகள். பாதகாதிபதிங்கிறவர் இப்படி தான் மறைமுகமாக நமக்கு வேலை செய்வார். நம்ம எண்ணங்களை பொறுத்து வேலை செய்ய வருவார். ஏன்னா நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறது நம்முடைய ஜென்ம ராசின்னு எடுத்துக்க வரலாம். இந்த ஜென்ம ராசியில் புதனும் ஒருவராக நிற்கிறார் இல்லையா? இந்த புதன் ஒரு சுபக்கோள் தான். இந்த புத பகவான் உங்களுடைய சுகபோகம், சந்தோஷம், சொத்து பத்துகள் எந்த அளவுக்கு மேன்மையாகவும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்கள் எண்ணங்களும் அது போல ஆனந்தமாக மேன்மையாக பிறரிடம் வெளிப்படுத்தியாக வரணும். யாரையும் அவசரப்பட்டு மட்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்களாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை கேலி கூத்து செய்கிற பட்சத்தில் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய பித்திருக்களும் நிச்சயமாக அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல புத பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் மனவேதனையை உண்டாக்கிடும். ஏன்னா நம்ம ஜென்ம ராசிலையும் அந்த நட்சத்திரம் ரேவதியாக இருக்கிறதுனால கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிடும். அதனால் இது அறிவுரையாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அக்கறையாக நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை கடந்து வந்தவங்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதகங்கள் சிலருக்கு இருக்கும். இது சரியாக செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நன்மைகள் நடந்திருக்க வரும். இந்த செயலை தெரியுமா சரியான முறை செய்தவங்களுக்கு இந்த சிறப்புகள்லாம் குறிப்பாக இருக்க வரும். எனவே வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ராசியான ஜலராசி, இது ஒரு கடலை குறிக்கூடிய ராசி. நான் முதலே சொல்லியிருந்தேன். இதற்கு இந்த ராசிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஈசானியன் பேர் உண்டு. ஈசானிய மூலை அப்படி சொல்லுவோம். வடகிழக்கு மூலை ஈசானிய மூலைன்னு வாசல சொல்லுவோம் இல்லையா? ஈசானிய மூலையை குறிக்கக்கூடிய ராசி எப்பொழுதும் நீர்நிலையோட இயற்கையான குளிர்ச்சியோடு இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பிரம்மராசின்னு சொல்ல வருவாங்க. பிரம்மஸ்தானமே இதுதான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு எங்கிறது ஈசானிய பாகம் சுத்தமாக இருக்கணும். அதை நீர் பாகம்னு சொல்ல வருவாங்க. எப்பவுமே ஈரப்பதத்தோடு இருக்க வரணும். அப்போதான் சூரியனுடைய ஆற்றலை எல்லாம் அழகான முறையில் காலை சூரியனுடைய ஆற்றலை அழகாக உறிஞ்சி அதுலேருந்து குடிக்கூடிய தண்ணியை நம்ம எடுத்து குடித்தாலும் சரி, பயன்படுத்தினாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கே ஒரு ஜீவகாந்த அற்புதமான சக்திகள் கிடைக்குன்னு சொல்ல வருவாங்க. அந்த ராசியை குறிக்கக்கூடியது தான் இந்த மீன ராசியே. அப்போது மீன ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜல பரிகாரத்தெல்லாம் ரொம்ப அழகான முறையில் செய்ய வரணும். அதில் அடுத்தது என்னன்னு நான் சொல்ல வரேன். புதனுடைய பரிகாரம் ரொம்ப முக்கியமானது. இந்த திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுதும் பள்ளி கொண்டு இருப்பார், அனந்த சயன பெருமாளாக இருப்பார்னு சொல்ல வருவாங்க சாஸ்திரத்தில். இந்த மீன ராசியில் தான் திருப்பார்கடலில் தான் நாராயணர் எப்பவுமே பாம்பு படிக்கல படுத்துட்டு இருக்க வருவார். அவருடைய பாதத்தில் மகாலட்சுமி உட்காந்துருக்க வருவாங்க அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருப்போம், ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்குறோம், கோயில்கள் நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த நாராயணரை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா கிரகம் யாருன்னா புத பகவான் தான். அப்போது இந்த வீடே கடல், திருப்பார்கடல், அதுக்குரிய தேவதையாக இருக்கிறது ஸ்ரீஹரி கோவிந்தர் மகாவிஷ்ணு, அவருக்குரிய கிரகமாக இருக்கிறது புதன். ஆனால் அவரை நம்ம நீச்சமாக ஆக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நிம்மதி போயிடும். நமக்கு மட்டுமா, சந்ததிகளுக்கு நிம்மதி போயிடும், பித்ருகளுக்கு நிம்மதி போயிடும் அப்படிங்கிற ரகசியமாக அந்த இடம் சொல்ல வருது. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது புதனுடைய ஸ்தானமான 7ஆம் வீடான திருமண பந்தம், 4ஆம் வீடான தாய் ஸ்தானம், பிறந்த வீடு புகுந்த வீடு, இவைகளையும் பிறருடைய உயிர்களையும் மதிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராசிக்கு நிறைய கடமைகள் இருக்குது. ஏன்னு அந்த மோட்சஸ்தானம், இந்த ஸ்தானம் மோட்சம் எந்த வகையில் அவங்க அனுபவிக்க இருக்க வராங்க, நன்மைகளை செய்து நன்மைகளாக அனுபவித்து ஆண்டவா போரும் மகிழ்ச்சியாக நிறைய நான் வாழ்ந்துட்டேன், இந்த பிறவியை நீ எப்போனாலும் எனக்கு நல்ல பிறவியை கொடு, நான் முடிச்சுக்க தயாராக இருக்கிறன்ற அளவுக்கு போதுன்ற அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான பலனை அனுப்பக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இல்லைன்னா ஏண்டா எனக்கு இந்த துன்பம் எனக்குன்ற மாதிரி வெறுக்கிறவெல்லாம் தண்டனையை கொடுத்து விட்டு வாழ்க்கையே வேணாம் சாமி, எனக்கு மறுபிறவையெல்லாம் கொடுத்துறாத எனக்கு அப்படிங்கிற வெறுக்க வச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடும். அல்லது சந்ததிகளுக்கு அடுத்த ஜென்மம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சந்ததிகளை, பேர குழந்தைகளை கொடுக்கூடாமல் தடைகளையும் ஏற்படுத்தும். ரொம்ப கவனம் இந்த ராசி தன்மைக்கு மட்டும், ரொம்ப கவனம். அப்போது இதை நான் ஏன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனீஸ்வரர் இப்போ உங்களுக்கு 7.5 நிற்க வராருங்க. 7.5 சனியாக ஆண்டுட்டு இருக்காரு. கர்ம பலனை கூடுதலாக வழங்கக்கூடிய காலகட்டம், முழுமையாக வழங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியாக நிற்க வராரு.
இந்த 2026 2027 உங்களுக்கு ஜென்ம சனியாக தொடர்றாரு. ராக பகவான் ஒரு புறம் உங்களுக்கு விரயத்துக்கு கடந்து வந்துட்டார். அதனால ராக பகவான் உங்களுக்கு பெருசாக கெடுதலை கொடுக்கலனாலும் அவர் இப்போ இருக்கிறது மோட்சஸ்தானம், அடுத்த பட்சமாக அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ வர்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்காந்துருவார், கெட்டியாக வந்து பிடிச்சிப்பார். கடகராசின்றது உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானம், அங்கே தான், அங்கே கேது வந்துடுவார். கேது அந்த இடத்துல வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்துடுறார். அதே கடகராசியான உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானத்தில் வந்துடுவார். அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு மாதிரி. அப்போது இந்த மோட்ச பலனை கர்ம பலனை வழங்குறதுல மிக முக்கியமான விஷயமா இருக்கிற கேது பகவான் அங்கே வந்து உட்கார்றாரு, குரு பகவான் அங்கே வர்றாரு. இப்போ ரெண்டுத்துல எந்த பலன் எடுக்குங்கிறது நம்முடைய செயல்களில் தான் குறிப்பாக இருக்க வருது. சனி சொல்கிறோம் கர்ம பலன் வழங்குறதுக்கு நம்ம தலை உச்சிலே உட்காந்துட்டா மாதிரி தான் ஜென்ம சனிங்கிறது. இப்போ இவரு ஒரு புறம் இருக்க வராரு. இப்போ இந்த பலனை வாங்கணும்னா ஒரே வழி நல்ல கர்மாக்களை செய்தல் மட்டும்தான். ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேங்க, தவறுக்கு மன்னிப்பு கேட்டாக வரணும். அப்போ எங்கே போய் மன்னிப்பு கேட்கலாம்னா ஜலப்பரிகாரம் செய்தாக வரணும். ஜலப்பரிகாரத்தில் மட்டும்தான் உங்களுடைய வினைகளை நீங்கள் தித்துப்பிடி செய்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதா சூட்சமே இதுதான். ஏன்னா எந்த ஒரு ராசிக்கும் லக்ஷ்மி ஸ்தானங்கிறது 1, 5, 9. இந்த 1வது ராசிங்கிறது நீங்கள், 5வது ராசிங்கிறது கடகராசி, 9வது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இது மூன்றுமே ஜலத்தை குறிக்கக்கூடியது தான். உங்களுடைய ராசிங்கிறது கடலை குறிக்கும், கடகராசிங்கிறது உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அது வந்து ஓடக்கூடிய தண்ணீர், ஆற்று நீரை குறிக்கக்கூடியது. குளம், கிணறு இவைகளை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இது உங்களுடைய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானத்துக்குரிய தெய்வீக கடாட்சாரங்களை தரக்கூடிய, தெய்வீக அனுகூலங்களை தரக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்தானபாவத்தில் தான் நீங்கள் பரிகாரங்கள் செய்தால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு பரிகார நிவர்த்திகள் கிடைக்கும். அப்படிங்கிற சூட்சமம். ஏதோ கோயில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போகிறாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷய பாவங்கள். சரியானது சித்தர்கள் காட்டக்கூடியது, மகான்கள் வழிகாட்டியது இதுதான். அதில் இதை எந்த ஏற்றிலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சாஸ்திர ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போயிட்டு இவர் சொல்கிறது இதெல்லாம் சரியாங்க, அவர் சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுடைய ஒற்றுமை, எங்களை பரிகாரம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சரிதானான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா யாரும் மறுக்கவே முடியாது. இந்த முழு வீடியோவை போட்டு காமிச்சு அவங்க கேட்டாங்கன்னா யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. உண்மைதான், சூட்சமம் தான், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிறத யாருமே சொல்ல வருவாங்க. ஆச்சுங்களா? அதனால் நான் அடுத்து சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வேலை தவறுகள் செய்திருந்து சில முடைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குது, சந்தோஷத்தில் முடைகளாக இருக்குது, மன ரீதியான விருப்பாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய சிறப்புகளை செய்ய முடியல, அவங்க மூலமாக அனுபவிக்க வேண்டிய கடமைகளை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்னா சரிங்க, நான் அடுத்து சொல்லக்கூடிய பரிகாரத்தை கடைபிடிச்சுக்குவாங்க. அப்போ தான் இந்த கிரகங்கள் உங்களை விடும். சனீஸ்வர பகவான் இப்போ இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 2 வருஷம் பாத சனியாக வருவார். குரு பகவான் 1 வருஷம் இருக்க போகிறாரு. கூடவே கேது பகவான் வந்து இணைஞ்சிடுறாரு. குருவுடைய பலனை கொடுக்கணும்னா கேது பகவானால் தான் முடியும். கேது பகவான் ரொம்ப முக்கியமான. குரு வந்துட்டார், எல்லாரும் ஆஹா ஓகோன்னு சொல்லி தள்ளுவாங்க. எல்லா ஜோசியரும் கூரையை பிச்சு கொட்டுங்க, அஞ்சல் குரு வந்தால் நெஞ்சில் பயம் இருக்காது, அற்புதங்கள் இருக்குன்னு சொல்ல வருவாங்க. எப்படி இருக்கும்? குரு மட்டும் தானே உங்களுக்கு ஆதிபத்தியம் உள்ளவர். 7 சனி ஒன்று இருக்குது, அதை கவனிக்கணும் இல்லையா? கேது பகவான் வராருல, அதை கவனிக்கணும் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பரிகார முறைகளை சொல்ல வந்தேன். நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். போர் அடிச்சு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வாழ்க்கையில் கோடி ரூபாயை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நல்ல பலனை சொல்ல மாட்டாங்க. சொல்கிறவன் பரிகாசத்துக்குரியவனாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் உங்களுக்கு வலிமையானதாக இருக்கிறதான்றதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வரோம். அதை பார்த்தால் நீங்கள் புத்திசாலி. எனவே இந்த பரிகாரத்தை சொல்கிறதுக்கான காரணமே நிகழ்கால கிரகத்துடைய நிகழ்ச்சியில் நமக்கு குரு ஒருத்தர் மட்டுமே கொடுத்துருவாருன்னு நம்பி ஏமாந்துட வேண்டாம். நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மளை மட்டுமே சார்ந்ததல்ல, நம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் சார்ந்ததாக தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத நீங்களாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இது ரொம்ப அக்கறையோட சொல்ல வரேன். அழகான முறையில் கடைபிடிச்சுக்குவாங்க. அடுத்து சொல்லக்கூடியதும் இது புத பகவானுக்குரிய ஒரு பரிகாரம் தான். புத பகவானுக்குரிய பரிகாரத்தை மிக அற்புதமாக வச்சாங்க. அது வேற கோணத்தெல்லாம் மாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ முடிகிற போது நீங்கள் அது என்னன்றதை நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்க வருவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணுமா, இந்த 12 வீட்டுடைய நற்பலன் நீங்கள் வாங்க வரணுமா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்க, அற்புதமான பலன் உங்களுக்கு நிச்சயமாக அமைய வரும். உங்களுடைய ஜென்ம ராசி ஈசானிய ராசி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஈசானிய பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் இந்த சனி மூலைன்னு சொல்லுவாங்க. தான் ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை தான் வந்து சனி மூலைன்னு சொல்லுவாங்க, ஈசானிய பாகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் புத பகவானே இருக்க வருவார், நவகிரகத்தில் வச்சிருப்பார். அது ஏன் அப்படின்னு பார்க்குற போது அந்த பாகம் ரொம்ப முக்கியமான புதனுக்குரிய பரிகார பாகமே அதுதான்பா அப்படிங்கிற முறையில் அழகான முறையில் வச்சிருக்க வருவாங்க. இந்த புத பகவானை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த மீன ராசியை அழகான முறையில் சொல்ல செய்ய வரலாம். இந்த ஈசானிய பாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரிங்க, ஈசானிய பாகம் சரியான மீன ராசி மீன லக்கணத்திலே ஒருத்தவங்க இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஈசானிய பாகத்தை தான் ஜலம் இருக்க வரணும். கிணறோ
போர் போட்டிருக்க வரதோ ஒரு நீர்நிலைகள் அங்கே தான் இருக்கணும். பெரிய அடப்புகள்லாம் அங்கே இருக்கவே கூடாது. ஈசானிய பாகம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஈரப்பதம் உள்ளதாகவும் குறிப்பாக இருக்க வரணும். நீங்கள் காலைல எழுந்திருக்கிற போதும் சரிங்க, கண்டிப்பாக ஈசானிய பாகத்தை பார்த்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்க வரணும். ஈசானிய பாகத்தில் கொஞ்சமாச்சும் தீர்த்த விடணும். தண்ணீராச்சும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியாவது எடுத்து அங்கே ஊற்ற வரணும். நீங்கள் பூஜை அறையிலையும் சரிங்க, கண்டிப்பாக தீர்த்த பாத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் தீர்த்த பாத்திரமே இருக்காது. தண்ணீர் இருக்க பஞ்சபூதத்தில் ஒன்று தீர்த்தம், அந்த தண்ணீர் இல்லையா, அந்த பஞ்சபூதத்தில் மிக முக்கியமானது உங்களுக்கு தண்ணீர் தான். பூஜையில் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கணும். அது நம்ம வந்து மரியாதையான வார்த்தைகளாக நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த தீர்த்தம்ங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்க பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் புரியும்படியாக நான் தண்ணீர்னு சொல்லிக்கு வரேன். தண்ணீர் கண்டிப்பாக இருக்க வரோம். நாங்கள் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் இறுதியில் சமர்ப்பணமாக அந்த தண்ணீரை எடுத்து பூமியில் ஒரு முறையாவது விடணும். 3 முறையை விடலாம், ஒரு முறையை விடலாம். 3 முறை விடுற போதும் ஒரு பழக்கம் இருக்க வரணும். நான் வழிபட்ட இந்த பலனாகப்பட்டது என் தாய் தந்தையருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் போய் சேர வரணுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியே ஆக வரணும். அதுக்கான காரணம் என்னன்னு அர்த்தம் நான் சொல்ல வரேன். ஆயிடுச்சுன்னா, ஆக உங்களுடைய ஈசானிய பாகம் வீட்டில் நல்லா இருக்கணும். அந்த பாகத்தில் தான் நீர்நிலைகள் குறிப்பாக இருக்க வரணும். காலை எழுந்திருக்கிற போது ஈசானிய பாகத்தை பார்த்து வழிபாடுகள் பண்ணாலும் உங்களுக்கு நன்மையை தரும் நான் சொல்லியிருந்தேன். பூஜை அறையிலையும் நீர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஈசானிய பாகங்கிறது உங்களுக்குரிய பாகம். அந்த பாகம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மனநிலை மூளையெல்லாம் சுத்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்தபட்சமாக உங்களுடைய ஜென்ம ராசியை குறிக்கக்கூடியது கடல். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஆசை நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு பல தடைகள் இருக்க வருதுங்க, பல பிரச்சனை எனக்கு இருக்க வருதுங்க அப்படின்னா கடலில் போய் குளிக்க வரணும். இந்த நீர்நிலைகளை குளிக்கிற பரிகாரமே எல்லாருக்கும் கிடையாதுங்க, நீர் ராசிகளுக்காக தான். நெருப்புக்காக ஒரு அமைப்புகள் இருக்க வருது, பூமியை வச்சு செய்யக்கூடிய விஷயம் இருக்குது, ஆகாய தன்மையில் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது, காற்று தன்மையை வச்சு செய்யக்கூடியது, பஞ்சபூதத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் குறிப்பாக உண்டு. அதில் நீர் பரிகாரம்னு ஒன்று இருக்குன்னா எல்லா ராசிக்காரும் செய்யலாம். ஆனால் யாருக்கு கை கொண்ட பலன் அப்படின்னாக்கா மீனம், கடகம், விருச்சிகம் இவங்களுக்கு தான். அதில் மீன ராசிக்காரர்கள் தனக்கான ஒரு பரிகாரத்தை செய்யணும். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு விஷயம் நடந்தாகணும்னா கடலில் போய் குளிக்க வரணும். கடலில் குளிக்கிற பொழுது 3 முறையாச்சும் முழுகி எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கிற பொழுது என்ன செய்வரன்னா, இந்த புனித தீர்த்தத்தில் குளித்த பலனாகப்பட்டது என் தாய் தந்தையருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்ல வரணும். பூஜை பண்ணாலும் அப்படிதான் செய்யணும்னு சொன்னேன். கடலில் போய் குளித்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்காகவும் அந்த பலன் போய் சேரணும்னு நீங்கள் வேண்டித்தான் ஆகணும். ஏன்னா மறுபிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ராசி இந்த மீன ராசி, பிறப்பை முடிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஆக உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்காக வேண்டிதான் நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்க, கடமையை செய்யறதுக்காக வேண்டி அவங்களுக்கு இந்த கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்து தான் வரணும். இது ஜலத்திலிருந்து செய்தால் ரொம்ப விசேஷமாக இருக்க வரும். அதே மாதிரி உங்களுக்கு பூஜைகள் செய்யறதுல சூரிய நமஸ்காரம் செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் செய்யற போது சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜலம் விடணும். பூஜை முடிச்ச உடனே அந்த அறிக்கையை வருதுன்னு சொல்ல வருவாங்க. சூரிய பகவானுக்காக நான் செய்த தான தர்மங்கள் யாவற்றையும் என் முன்னோர்களுக்காக வேண்டியும் என் எதிர்கால சந்ததிக்காக வேண்டியும் பலன் கிட்டுவதற்காக நான் இந்த நீர் மூலமாக உங்களுக்கு என்னுடைய தான தர்மங்களை தாரவார்த்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுக்க வரலாம். அல்லது மிக சுருக்கமாக இந்த நமஸ்காரம் செய்த பலாபலனாகப்பட்டது, நான் செய்த தான தர்மத்திற்கு பலனாகப்பட்டது என் பெற்றோருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் போய் கிடைக்க வரணும்னு சொல்லி அந்த நீரை விடலாம். இப்படி செய்கிறது பொதுவாக தினசரி நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய விஷயம். மாதத்துலேயே வருஷத்துலேயே ஒரு முறையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற போது, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் சரிங்க, கடல் இருக்குன்னா கடலில் போய் குளித்து எழுந்திருச்சு இந்த புனித தீர்த்தில் குளித்த புண்ணியமாகப்பட்டது என் பெற்றோருக்கும், பெற்றோர்னு தாய் தந்தை அப்படின்னு வேண்டினாலும் சரி, பெற்றோர் வேண்டினாலும் ரெண்டும் ஒன்று தான், பெற்றோருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் போய் சேர வரணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் என் பிரார்த்தனை நல்லதாக நடக்க வரணும். அதுக்கு இடையூறாக தலைவராக நான் செய்த தீய கர்மாக்கள் ஏதாவது இருந்தால் விலகி எனக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னாக்கா அந்த விஷயமாகப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீர வரும். தடைகள் விலகி போக வரும். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான கோரிக்கை, இது உங்களுக்கான கோரிக்கையும் தான். இது பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் ஓடும் தண்ணீர் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் குளிக்க வரணும். தண்ணி ஆறு எங்கே இருக்குது, ஆறு தான் ஓடுற தண்ணின்னு சொல்ல வருவாங்க. அது கங்கை, யமுனா, சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணா கோதாவரியாக இருந்தாலும் சரி, வைகையாக இருந்தாலும் சரி, தாமிரபரணியாக இருந்தாலும் சரி, காவிரி நீராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஓடுற தண்ணியில் போய் முக்கி எழுந்திருச்சு 3 முறை முழுகி எழுந்திருச்சு இந்த புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமாகப்பட்டது என் தாய் தந்தையருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் போய் சேர வரணும்னு சொல்லி முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் உங்களுடைய கோரிக்கை வைக்க வரணும். என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், எதை வேண்டீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னாக்கா ஓடும் தண்ணீரில் இருந்து ஆற்று நீரில் இருந்து குளித்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வரும். அதுபோல் உங்கள் பித்திருக்கள் தடையாக இருக்குங்க, குலதெய்வமே வீட்டுக்கு வர மாட்டேங்குது, என் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, என் முன்னோர்களுடைய அனுகிரகம் இருந்தால் தானே அடுத்த சந்ததிகளாக வந்து பிறக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னோர்கள் அனுகிரகமே இல்லைன்னா எப்படி ஆகிறது வாழ்க்கையில், எங்களுக்கு செய்த பூஜா பலனுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது, தான தர்மங்கள் நிறைய செய்கிறதுக்கான பலன்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா
கோயில் குளங்களில் போய் குளிக்க வரணும். நிக்கிற தண்ணி. விருச்சிக ராசி தான் 9ஆம் வீடு. பாக்கியத்திற்கான பலாபலன் எல்லாம் கிடைக்கக்கூடியதும், உங்கள் தந்தை வம்சத்துடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கணும்னாலும் சரிங்க. எங்கள் பரம்பரையில எங்கள் அப்பா பரம்பரை நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனுடைய விளைவுகளை நல்லா அனுபவிக்கிறேங்க அப்படின்றவங்க சரிங்க. கோயில் திருக்குளங்களில் குளிக்க வரணும். ஏன்னா குளத்தை குறிக்கூடிய நிற்கிற தண்ணி அதுதான். ஓடாது ஆடாது நிற்கிற தண்ணி அதுதான். கிணத்து தண்ணியும் சரி அதே மாதிரி தான். கிணத்து தண்ணியை எடுத்து குளித்து பரிகாரம் செய்ய வரலாம். குளத்தண்ணியை அழகான முறையில் குளத்தண்ணியும் அழகான முறையில் குளித்து 3 முறையாச்சும் முக்கிய எழுந்திருக்க வரணும். அப்படி முழுகி எழுந்திருக்கிற போது நான் சொன்ன முதல் சொன்னது தான், இந்த புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமாகப்பட்டது என்னுடைய தாய் தந்தையருக்கும் என் ரத்த சம்பந்தர்களுக்கும் போய் சேர வரணும்னு சொல்லி அவங்க ஒரு பங்கு கொடுத்துடணும். அவங்க நீங்கள் நட்பாக வச்சுருக்கீங்களா பகையாக வச்சுருக்கீங்களா உறவுகளை அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் கடமையை சரியான முறையில் செய்தே ஆக வரணும். ஏன்னா உங்கள் கடமை என்று சொல்லக்கூடியது கர்மா என்று செயல்களை செய்யக்கூடிய யாரும் குரு பகவான், குரு சுத்தம் சொல்லுவாங்க. எதிரிகள் எனக்கு யாரும் இல்லை, அவங்க என்னை எதிரி நினைச்சா பரவாயில்ல, நான் என் கடமையை அழகாக செய்துடுறேன், எல்லாரும் புனிதம் பெறட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு நீங்கள் செய்துடணும். அப்படி செய்துட்டாதான் நீங்கள் குருவுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடிய வரும். அப்போது இந்த நீர்நிலை பரிகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொன்னது இந்த குலப்பரிகாரம். இது உங்களுடைய பித்ருகள் தந்தை வகையில் செய்த ஒரு விஷயங்கள் இருக்குது, தெய்வ வகையில் ஒரு அனுகிரகங்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த திருக்குளத்தில் போய் மூழ்கி எழுந்து வர்றது மாதம் ஒரு முறையோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலையோ அல்லது பௌர்ணமி தினங்கள்லையோ இல்லை அமாவாசை திதி நாட்கள்லையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் அப்படி செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஓராண்டுகளேயே நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்காது, நல்லா பார்க்க வரலாம். அது கடனாக இருக்கட்டும், பிரச்சனையாக வரட்டும். கடன் என்பது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்கு கடலில் குளிக்கிறது சிறப்பு. ஆக எப்படியாவது ஒரு வகையில் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க செய்துட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதமான பலன் இருக்க வரும். இதுதான் வந்து ஈசான்ய பரிகாரம் சொல்லுவாங்க, ஜல பரிகாரம் சொல்லுவாங்க. புதனுக்குரிய சரியான பரிகாரமே இதுதான். இப்போ நான் சொன்ன பாவத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பெற்றோருக்காக வேண்டியும் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களுக்காக வேண்டித்தான் ஆகணும், அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது உங்கள் கடமையும் கூட. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீடான தனுசு ராசிக்குரியவர் குரு பகவான் தான். குருவுடைய ஒழுக்கம் குருவுடைய சுத்தம் உங்களுக்கு தேவை நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் காரணம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, வாழ்க்கை எல்லாத்திலும் நான் ஜெயிக்கணுங்க, நினச்சதெல்லாம் நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் சரிங்க, இந்த ஜல பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வரணும். நான் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகத வீடாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், அங்கே நீர் நிலைகள் இருக்க வர மாதிரி பார்த்துக்கிறது, பூஜை அறையில் தண்ணி வைக்கிறது, இதை முதற்கொண்டு நான் சொல்ல வரேன். அது எதற்காகன்னா நீங்கள் வெற்றி அடைவதற்கு மிக எளிமையான வழியாக இருக்க வரும். அதில் குறிப்பாக எந்த பூஜை பண்ணாலும் என் பெற்றோருக்காக வேண்டிய என் ரத்த சம்பந்தத்துக்கு போய் சேரணுன்ற ஒரு பாகத்தை அவங்களுக்கு நீங்கள் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கிற போது உங்கள் வெற்றி சகஜமாக மாறிடும், சிறப்பான இருக்க வரும். உங்கள் வாழ்க்கை கல்யாணமே ஆகலன்ற குறை இருக்க வராது, கல்யாணம் ஆகிடும், வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். ஆனா பெண்ணாக இருந்தால் சரிங்க, வாழ்க்கை துணையை ரொம்ப அற்புதமான முறையில் சீரும் சிரமமாக இருக்க வரும், உங்கள் லாபம் அற்புதமாக இருக்க வரும். இது நீங்கள் வேண்டிக்கிட்டா உங்கள் கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தங்கள் பகையாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா பகையாக இருந்தாலும் சரி, இருக்கிறாங்களோ இல்லையா அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இதை நீங்கள் செய்து தான் ஆக வரணும். இதை செய்தால் உங்களுக்கு அற்புதமாக பல கிடைக்கும். ஏன் அது என்ன காரணம், ஜோதிட ரீதியாக அதுக்கு ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமானா இருக்குது. அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானமானது ரிஷபராசியில் இருக்க வரும். இந்த கிருத்திகைனா சூரியன், சூரியன் யாரை குறிக்கக்கூடியவர், அப்பாவை குறிக்கக்கூடியவர். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை குறிக்க, சந்திரனை யாருன்னா அம்மாவை குறிக்கக்கூடியவர், அப்பா அம்மா 2 பேரும் ஆச்சுங்களா. இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். இந்த செவ்வாய் யாருன்னா ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பரம்பரையில் இருந்த உடன்பிறப்புகள் ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, அணுக்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த செவ்வாய் தான் குறிக்கக்கூடியவர், அவர் தான் ரத்த சம்பந்தம். அப்போ உங்களுடைய வெற்றி அவங்களுக்கு ஒரு நீங்கள் பலனை கொடுக்கறதுனால ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பா அம்மா வகையிலையோ உங்கள் ரத்த சம்பந்த வகையில சாபங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் விலகி போக முடியும். வேண்டிக்கிட்டாலே சரிங்க, தினசரி ஆலயத்திலேயோ வீட்டிலேயோ வேண்டிக்கிற போதும் அது விலகி போக வரும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னேன். இதே நட்சத்திரங்கள் உங்கள் வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய 7ஆவது வீடான கன்னி ராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரைன்னு வேற பேரில் இருக்கும். சூரியன், அதுவும் சூரியன் என்று சொல்லக்கூடிய அப்பா, சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம், ரத்த சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருக்க வருவாங்க. வாழ்க்கை துணை அற்புதமாக இருக்க வரும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாலே ஏற்கனவே சரியில்லைங்க, கொஞ்சம் கோணல் மணலாம் இருக்குதுங்க அப்படின்னு சரிங்க, எல்லாம் சரியாயிடும். இது நீங்கள் செய்துட்டே வாங்க, ஓராண்டு டார்கெட் வச்சுக்கோங்க, இது செய்து பாருங்க. சிலருக்கு உடனே சரியாகும், சிலருக்கு அந்த 1 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே சிறப்பாக இருக்கும். கல்யாணம் நடக்கலைங்கன்னா சொல்லுங்க, நடந்தே தீரும். அற்புதம். ஜல பரிகாரங்கிறது மதித்து செய்ய வரணும். அற்புதமானது, அற்புதமானது ஒன்று. இது மகா சித்தர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இதை அவமதிச்சிடாதீங்க. வேண்டியவங்க அழகாக கடைபிடிச்சு பாருங்க, நிச்சயமாக பலன் கிடைக்க செய்ய வரும். அர்த்தபட்சமாக உங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மகர ராசி. இந்த மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இதே கிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கும், வேற பேர்ல. உத்திராடம்னா சூரியனை குறிக்கூடியது, இது தந்தையார்.
திருவோணம்னா சந்திரனுடையது, இது தாயாரை குறிக்கக்கூடியது. செவ்வாயுடையது அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறோம். இது ரத்த சம்பந்தங்களை குறிக்கக்கூடியது. இப்போ பாருங்க, உங்கள் ஜெயஸ்தானம், உங்கள் திருமண பந்தம், உங்கள் லாபஸ்தானத்துல இந்த நட்சத்திர அமைப்புகள் இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது இல்லையா மனிதனுக்கு? மனிதனுக்கு லாபம் தானே எல்லாமே முக்கியம். எல்லாத்துக்கும் லாபம், புகழோடு இருக்கிறது, 16 வகையான செல்வங்களோடு கிடைக்க வர்றது எல்லாமே லாபம் தான் இல்லையா? அந்த லாப ஸ்தானத்திலே இந்த 3 பேருக்காக நீங்கள் அர்ப்பணம் செய்வதால கிடைக்கக்கூடிய பலன்கள் எளிமையாக கிடைச்சிடும். ரொம்ப கஷ்டப்படணும் வாழ்க்கையில் அவசியமே இல்லை. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இல்லை. நம்ம விதியில் என்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்களோ சித்தர்கள், அதை செய்தால் நமக்கு 100% பலன் கிடைக்க வரும். உணர்ந்து மனப்பூர்வமாக செய்ய வரணும். அப்பதான் இது பரிகாரமாக உங்களுக்கு வேலை செய்யும். புரிய வருதுங்களா? ஆகையால இந்த செயலை அழகாக செய்து பாருங்க. உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டியும், என் ரத்த சம்பந்தங்களுக்காக வேண்டியும் என் பிரார்த்தனைகளை நான் செலவிடுறேன். அவங்களும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிறது. நன்றி விசுவாசமாக இருக்கிறது தான் ஆச்சுங்களா. அதனால இது ஒரு கடமையாக நினைச்சு செய்ய வர்றது. இந்த பிரார்த்தனைகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்க வரும். இதெல்லாம் நான் புத பகவானுடைய பரிகாரமாக நான் சொல்லியிருந்தேன். அவர் ஈசானியத்துக்குரியவர், நவகிரகத்தில் அவர் ஈசானியத்தில் தான் இருப்பார். அவர் புத பகவானுக்குரிய பரிகாரம் சொல்லியிருந்தேன். இந்த செவ்வாய் அக்னியை குறிக்கக்கூடியவருங்க. சூரியன்னா உங்களுக்கு தெரியும், சந்திரன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்ல வரேன், இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஆதாரம் தானா, உண்மைதானா, நாங்கள் நம்பலாமா, இல்லை ஏதோ கட்டுக்கதையான்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது உண்மையா நீங்க யோசிக்கிறதா இருந்தா, திருவெண்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. சீர்காழி பக்கத்துல, சிதம்பரம் சீர்காழி பக்கத்துல திருவெண்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்க வருது. அந்த திருவெண்காடு என்ற சிவாலயத்துல எடுத்துட்டாக்கா புத பகவானுடைய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. நவகிரகத்துல புத பகவானுடைய இருப்பிடம் அங்கதான் இருக்குன்னு சொல்லி கூறாங்க. புதனுடைய பரிகாரம் தான் நீங்க முக்கியமா செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா சுவாதரீஸ்வரர் கோயில் சொல்ல வருவாங்க. அந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா முதல்ல அந்த 3 குளங்கள் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளேயே அற்புதமான கோயில், 3 திருக்குளங்கள் இருக்க வரும். இந்த 3 திருக்குளங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இருக்கும். 3 தீர்த்தம் இருக்க வரும். புதனுடைய ஸ்தலம் சொன்னா புதனுடைய பரிகாரம் இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்னி தீர்த்தம் என்பது செவ்வாயை குறிக்கிறது, ரத்த சம்பந்தத்துக்குரியது. ரத்த சம்பந்தமான பாவங்களை தான் விலகி போக வரும். சூரிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்திருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வம்சத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் விலகி போக வரும். சந்திர தீர்த்தம் இதுதான் புத பகவானுக்கு நேர் எழுத்த மாதிரியே அங்கே வச்சிருக்க வருவாங்க. அதில் தான் நம்ம மூழ்கி எழுந்து கட்டிக்கிற துணியை அங்கேயே கழட்டி விட்டுடுன்னு சொல்லுவாங்க. அது கட்டிருக்கிற துணியை கட்டி வர்றது கிடையாது, மனமறிந்து நம்முடைய பாவங்களையும் அகங்காரம் வேதனைகள் எல்லாத்தையும் இறக்கி விட்டுறது, அவ்வளோதான். அதுக்காக என்ன பண்ணாங்க, கட்டிக்கிற துணியாவது கட்டி விடுப்பா, உன்னால் உன்னுடைய பாவத்தை விட முடியல, உன் ஆசையை விட முடியலன்னா அட்லீஸ்ட் நீ கட்டிக்கிற துணியாவது விட்டுடு, அது மேலேயாவது ஆசை வைக்காத ஏதாவது ஒன்று விட்டுடு அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே கட்டிக்கிற துணியை விட்டு வராங்க. அதெல்லாம் உண்மை. மனதளவில் விடணும், எல்லா பாவங்களையும் விடணும். இது செய்கிற போது தாய் வகையான சாபங்கள் இருந்தாலும் தாய் வழி பாவங்கள் இருந்தாலும் விலகி போக வரும். திருவெண்காடு கோயிலில் பரிகாரமே இதுதான். அதன் பின்பு தான் புத பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி செய்ய வருவாங்க. அது அவருடைய தசை 17 ஆண்டுகள் அப்படிங்கிறனால 17 தீபங்கள் ஏற்றுற முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட சௌகரியம். ஆனால் அந்த கோயிலுடைய ஐதீகமே எடுத்துட்டாக்கா இந்த 3 குளங்கள் இருக்கும். இது யாருக்காக அப்படி எடுத்துக்கிட்டாக்கா மீனராசி மீன லக்கணத்துக்கு தான் அற்புதமாக பலன் தரும். மற்றவங்களாம் பலன் தராத நான் சொல்லலை. ஆனால் மீனராசிகளுக்காக அமைக்கப்பட்ட புத பகவானுடைய பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடியதில் இதுதான் விஷயம். அந்த இடத்துல இப்போ நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வச்சு பாருங்க. அந்த 3 திருக்குளங்களையும் வச்சு பாருங்க. புத பகவானோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதாங்க ரகசியம். ஒவ்வொரு பரிகார கோயிலும் ஒரு ரகசியம் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காக வேண்டி. மக்கள் அறியாதவங்க இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயத்த மாத்திட்டாங்க. இருக்கிற ஜோசியர்களும் மாற்றி மாற்றி சொல்கிற பட்சத்தில் எல்லாம் கோணல் மண்ணெலாம் மாறிடுச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ போட்டால் யார் பார்ப்பா இல்லையா? நான் போட்ட மணிக்கணக்காக நல்ல விஷயத்த சொன்னால் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறத சொன்னாக்கா எத்தனை நாள் எத்தனை வருஷம் சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்க வருவேன். அதுபோல் எத்தனை பேருக்கு அந்த பொறுமை இருக்குன்னு எனக்கு தெரிய வராது. இதுவரையில் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னாக்கா நீங்கள் வாழ்க்கையில் பாக்கியசாலிகள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது உங்களுக்கு இந்த பெயர்ச்சி பலன்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் நான் குறிப்பாக சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் கேட்டுக்குவாங்க. இதையெல்லாம் நீங்கள் அழகாக செய்தீங்கன்னாக்கா உங்கள் ஜென்ம ராசிக்குரிய அமைப்பில் 2 குரு உச்சம் பெறுவாங்க. ஒருத்தர் ஆட்சியாக இருக்கிறது தேவகுருவான பிரகஸ்பதி. உச்சம் பெறக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடியவர் அவர் தான். அப்போ இந்த 2 குருவும் சேர்ந்த ஒரு ஸ்தானமாக இருக்கிறது இந்த மீனராசி. இந்த 2 குருவும் அருளும் பொருளுக்கும் உரியவங்க. அருளுக்குரியவர் பிரகஸ்பதி குரு, பொருளுக்குரியவர் ஆசைகள் எல்லாம் நமக்கு அழகாக அனுபவிக்கிறது கொடுக்கக்கூடியவர் யாருன்னாக்கா இந்த சுக்கிர பகவான், அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். இருவரும் சம்பந்திகளாக இருக்கக்கூடிய வீடு அந்த வீடு தான். வியாழனும் வெள்ளியும் ஒன்று இணைந்த ஒரு ராசி எதுன்னா இந்த மீன ராசி மட்டும்தான். அப்போது இந்த அற்புதமான லட்சுமி கடாட்சரம் கொண்ட இந்த ராசிபாவ தன்மைக்கு இந்த செயல்கள் எல்லாம் சரியாக செய்துட்டுன்னு சொன்னாக்கா மிக அற்புதமாக இருக்க வரும். வச்சுக்கலாம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்வாங்க. குரு சேவகத்தை அழகாக நம்ம செய்துக்குவாங்க, பாத தரிசனம் செய்துக்குவாங்க, சிறப்பாக இருக்க வரும். இப்போ உங்களுடைய ஜென்ம ராசி அமைப்பில் எப்படி இருக்குன்றதை பார்க்க வரலாம்.
குரு பகவான் இதெல்லாம் சரியாக செய்தீங்கன்னாக்கா சனிதேவர் உங்களுக்கு கர்ம பலனை தட்டாமல் வழங்கக்கூடியவர். உங்கள் ஜென்ம ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்து மத்தியம நட்சத்திரமாக இருந்து உங்களுக்கு பரிபூர்ணமான தேவைகளை வழங்குவதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர் அவர்தான். உங்களுக்கு குளிர்ச்சிகளை தரக்கூடியவர். உடம்பு உஷ்ணமாக இருக்கவே கூடாது. உங்கள் உடம்பு போட்டு ரொம்ப வருத்திக்க கூடாது. உடம்பை உஷ்ணமாக வச்சுக்கூடாது. பாத வெடிப்புகள் இருக்கக்கூடாது. தலையில் முடி கொட்டக்கூடாது. வயிற்றில் கனம் இருக்கக்கூடாது. கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான விஷயங்கள், வாயு தொல்லை தரக்கூடிய எந்த ஒரு உணவையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துறது எப்பவுமே உங்களுக்கு நன்மையாக இருக்க வரும். அதுபோல் இந்த ஒத்த தலைவலி வர்றது, சீதளம் பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் இருந்துனாக்கா உங்களுக்கு கிரக கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சிலருக்குலாம் குளிர் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வலிலாம் வந்துடும், தலையில் நீர் கட்டிக்கு வரும், சளி பிடிக்க செய்ய வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வயிறு பரிபூர்ணமாக சுத்தமாக இருந்தால் அல்லது குருவுடைய கர்மாவை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த குற்றங்கள் வரவே வராது. அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இது போல இந்த நீர் பரிகாரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை சரி பண்ணிக்குவாங்க, அதை சரி பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் இல்லாமல் அழகான முறையில் விலகிக்கு செய்ய வரலாம். சிறப்பாக இருக்கிறோம். இதெல்லாம் அழகான முறையில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தலைமையாக இருந்து உதவி செய்யக்கூடியவராக சனீஸ்வர பகவானே இப்போ வந்திருக்கனால உங்களுக்கு எல்லா செயல்களையும் லாபமாக உங்களுக்கு வழங்க செய்ய வருவார். சனீஸ்வர பகவான் ஜென்மத்தில் வந்திருக்காருன்னா தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லைங்க, நல்ல பணம் வழங்கக்கூடியவரும் அவர் தான். யாருக்குமே நல்ல பணம் வழங்கக்கூடியவரும் அவர் தான். நம்ம செய்து வச்சிருக்கிற கெடுதல் இருந்தால் அதுக்கான பலன் வழங்கக்கூடியவரும் அவர் தான். அப்போது இதெல்லாம் அறிஞ்சோ அறியாமலும் மனிதனாகப்பட்டவன் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா 7.5 சனின்னு ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? 7.5 சனின்றதுக்காக தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறது, ராகு பயிற்சிக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறது, குரு பயிற்சிக்காக நான் தனியாக வீடியோ போடுறது போட முடியும். அதெல்லாம் ஒன்று நினச்சி உங்களால் பலன் காண முடியவே முடியாது. குழப்பமாக தான் இருக்கும். 7.5 சனி கஷ்டம் கொடுக்குன்னு சொல்கிறான் ஜோசியர் ஒருத்தவன், இன்னொருத்தன் குருபலம் ஆகா ஓகோன்னு சொல்கிறான், கொட்டுன்னு சொல்கிறான், நான் எதிராக நம்புறதுன்றவர் குழப்பத்தில் தான் தவிக்க வருவீங்க. அதனால் இவர்களெல்லாம் இணைச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான். அப்போது சனிதேவர் என்று சொல்லக்கூடியவர் 7.5 சனியாக வராருன்னா நம்மளோட ஆட்சியாளர் தான். அப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் மனிதனாகப்பட்ட தப்பு பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒன்று அப்பா அம்மாவோ தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, நான் சொன்ன இந்த ஜல பரிகாரம் சொன்ன பார்த்தீங்களா, ஈசானிய பரிகாரம் சொல்கிறது, புதனுக்குரிய பரிகாரம் சொன்ன பார்த்தீங்களா, இது செய்திருங்க. வாய்ப்பு உள்ளவங்க அந்த திருவெண்காடு தான் போயிட்டு வரன்றதெல்லாம் கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், நீர்நிலையை பிரித்து சொல்லிட்டேன். உங்களுக்காகனா கடல், உங்கள் பிள்ளைகளுக்காகனா ஆறு, உங்களுடைய பித்திருக்களுக்காகனாக்கா குளம். நான் அழகாக சொல்லிட்டேன். அது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே இருந்தாலும் அங்கேயே செய்யலாம். அதுக்காக திருவெண்காடு தான் போய் செய்யணும் இல்லை. ஒரு ஆதாரத்துக்காக புதனுடைய பரிகார ஸ்தலத்தில் எப்படி எதுக்காக இந்த 3 தீர்த்தத்தை வச்சிருக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சித்தர்கள் அமைச்சு கொடுத்தது. எழுத்து வடிவில் சொன்ன மக்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாமல் தெரியாமல் கூட போக வரலாம். ஆனால் செயல் வடிவாகவே இருந்துச்சுன்னாக்கா பாமரனுக்கும் புரியுன்ற முறையில் ரொம்ப அழகான முறையில் அமைச்சு வச்சாங்க பரிகாரங்களாக. நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டாச்சு. மாற்றப்படி நம்மளும் வேறு பதிவுகளை பார்க்க வரலாம் அதை பற்றியெல்லாம். ஆக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அழகாக செய்துக்குவாங்க, சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த சனிதேவர் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். நிறைந்த நன்மைகள். நீங்கள் தான் மன்னிப்பு கட்டிங்களே தவறுகளுக்கு, அவ்வளோதான். உடனே பலன் கிடைக்கும். மீனராசிக்கு மட்டும் தெரிஞ்சோ தெரியாமலே யாரோ ஒருத்தர் அகந்தையாக பேசிட்டோம், ஆனமாக பேசிட்டோம், விமர்சனம் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட போய் கேட்கணும் அவசியம் இல்லை. சாமி கிட்டேயா, சுவாமியே நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. யாரையும் கிள்ளுக்கிறியா நினைக்கக்கூடாது, வேதனைப்படுத்த முடியாத எந்த வகையிலையும் கேவலமாக நினைக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் சரி சனீஸ்வரர் தண்டனை கொடுக்க வருவார். நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட கேவலப்பட முடியாத சூழலை உண்டாக்கிடுவார், கடம்பட வச்சிருவார், வேதனையை உண்டாக்கிட்டு போயிடுவார். அதனால நம்ம கவனமாக இருந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாலே சரிங்க. அழகாக ஒரு கடலில் போய் குளிச்சிட்டோம் அப்படின்னு சரிங்க, அதை விளைக்கிட உணர்ந்து குளிக்கணும். குளிக்கிற பொழுது அபிர்வாகத்தை பிரித்து கொடுக்கணும். என் தாய் தந்தையருக்கும் என் ரத்த சம்பந்தங்களுக்கும் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்த பலனாகப்படுறது கிடைக்கணும்னு சொல்லி 3 முறை முழுகந்திருக்கும். 3 முறை சொல்லணும் இந்த வார்த்தையை. பூஜை அறையிலையும் இதை சொல்ல வரணும். சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்குது பாருங்க. அற்பமாக இருக்கும். சனிதேவரும் ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டுடுவார். அதனால இங்கே இருக்கிறாரு, இங்கிருந்து இந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு நான் சொல்ல இல்லை. சனீஸ்வரர் பார்க்கறது உங்கள் ஜெயஸ்தானத்தை பார்க்குறாரு. வெற்றி கிடைக்கிறனாலும் சரிங்க, சனீஸ்வரர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்ட செய்த தவறான செயல்கள் இருந்தால் அதுக்கான தண்டனையை அவர் கொடுப்பாரு. உங்கள் வெற்றியை தடுப்பதாகவும் அது இருக்க வரலாம். சனீஸ்வரர் 7ஆம் பார்வை உங்கள் திருமண பந்தத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல சில முறைகள் கொடுக்க பார்க்க வரலாம். சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானமான கர்ம வீட்டையும் பார்வை பண்ணுறாரு. அந்த இடத்துல கர்மாவை செய்விடம் தடக்கவும் செய்ய வரலாம். அவரால் எல்லாம் முடியும். அப்போ அந்த இடத்துல நல்ல பலன் அவர் செய்யணும்னா முதல்ல மன்னிப்பு கட்டணும். அவ்வளோ, முதல்ல மன்னிப்பு கட்டணும். இதை செய்துட்டோம்னா நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்க செய்ய வரும். கடலே இல்லைங்களேங்க எங்கள் ஊரில், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாரம் சரிங்க, நீங்கள் பிறந்த கிழமை எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைத்தில் ஒரு கையளவு உப்பு எடுத்துங்க. சாப்பாட்டை பொருட்கள் உப்பு எடுத்து தண்ணியில் கலந்து, பச்சை தண்ணியாக இருக்கணும், சுடு தண்ணியாக இருக்கக்கூடாது, பச்சை தண்ணியாக இருக்கணும், கலந்து தலையோடு சேர்ந்து குளிச்சிருங்க. கடல் நீராக நினச்சி குளிச்சிருங்க. இறைவா, தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளை தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியம் என் பெற்றோருக்கும் என் ரத்த சமங்களும் போய் சேர வரணும், அனுகிரகம் செய்யுங்க சுவாமி அப்படி சொல்லி வேண்டிக்கு வரணும். கிடைக்காது, அதுக்காக வேண்டி இதே இருக்கக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பு உள்ளவங்க கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் போயிட்டு வந்துடுறது நல்லது. இது செய்துட்டாக்கா சனீஸ்வரருக்கு ஒரு நல்ல பரிகாரம். 7.5 சனி பற்றி கவலைப்பட தேவையில்லை, இருக்கிற கஷ்டத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வெகு வேகமாக உங்கள் வழிகளை குறைச்சிட்டு வந்துடுவார், மனக்கவலைகளை தீர்த்துடுவார். சரிங்களா? அடுத்தபட்சமாக
குரு பகவானை எடுத்துட்டாக்கா 5ஆம் இடத்துல அற்புதமாக வராரு. இந்த 5ஆம் இடங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் தான். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை எல்லாம் வாங்கி கொடுக்குற இடமே இந்த இடம் தான். நம்ம குலதெய்வமே வீட்டுக்கு வரல தடையாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை எல்லாம் வாங்கி தரக்கூடிய இடமே இந்த இடம் தான். இந்த இடத்துல அமரக்கூடிய இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவர் அற்புதமான முறையில் நம்முடைய பாக்கியஸ்தானத்தையும் நம்முடைய ஜென்ம ராசியெல்லாம் பார்வை பண்ணுறார். அப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய பாக்கியத்தை பார்க்குறது நம்ம செய்த தான தர்மத்துக்கான பலனை கொடுக்கறது, தெய்வத்துடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறது, நம்ம மனசில் பட்ட ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணி தர்றது, நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது, பிள்ளைகள் மூலமாக நற்பலனை வாங்குறது, இப்படி நிறைய நன்மைகளை தரக்கூடிய இடம். தெய்வத்தின் அனுகிரகத்தால் நம்ம எல்லா காரியம் நடக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான இடத்துல தான் குரு பகவான் வராரு. அப்போ குரு சுத்தம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அழகாக செய்தால் தான் குருவால் கொடுக்க முடியும். இல்லைன்னா கேது பகவான் அழகான முறையில் தடுத்துட முடியும். இவங்க உணரல வாழ்க்கையே, இவங்க மோட்சத்துக்கான பயணத்தில் இவங்க தீய கர்மாவை அனுபவிச்சு தான் பலனை வாங்கணும்னு விதி இருக்குது, நான் அதை தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருவார். மனித பிறவியில் பிறக்கிற போது நம்ம பிறந்த இடம் சரியில்லைனாலும் சரிங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாச்சும் நல்ல கர்மாவை செய்ய நீங்கள் தொடங்கிட்டு பாருங்கள். இதே கேது பகவான் இவர்கள் நல்ல கர்மாவை பரிபூரணமாக அனுபவித்து கடமைகளை எல்லாம் அற்புதமாக செய்து இவர்கள் மோட்சம் பெறுவதற்கு தகுதியானவங்க, அதுக்கான பலன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி குரு பகவானுக்கு வழி விட்டுடுவார். குரு பகவானுக்கு கொடுக்க வைப்பார் பலன். அப்போ தான் இதான் சொச்சம். வெறும் குருனா தனி ஒரு கிரகம்லாம் கிடையாது, அவருக்கு தனித்து கொடுக்கறதுக்கான அனுமதி இல்லை. ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றை ஒன்றை சார்ந்ததான் குறிப்பாக இருக்க செய்ய வரும். அதில் குருவுடைய பலனை வாங்கணும்னா குருவுடைய பார்வை படம் அதை வாங்கணும்னா இந்த கேது பகவானை நீங்கள் சாந்தப்படுத்தியாக வரணும், நம்ம கர்மாவை சரியாக செய்தாக வரணும். அப்போதான் இந்த குரு பலன் உங்களுக்கு கிடைக்க செய்யும். ராகு கேது பகவானை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ராகு பகவான் உங்களுக்கு அதீதமான ஆசைகளையும் அதிகமான பேராசைகளையும் கொடுப்பாரு, பெரிய செல்வங்களை எல்லாம் கொடுக்க வருவார். அது போன்ற இடத்துல தான் அவர் வர இருக்கிறார். ராகு பகவான் கொடுப்பார், உங்கள் பிரச்சனை தீர்த்துருவார். அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது எந்த வகையில் செல்வங்கள் வருது, இது சரிதானா, நான் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறேன்னா, முறையாக என் வாழ்க்கை பயணம் இருக்குதான்றதான் நீங்கள் பார்த்து தான் செய்ய வரணும். எவரோடும் போட்டி போடக்கூடாது. உங்களை உசி போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். தலைவா நீ தான் அடுத்த ஆள், உன்னுடைய தலைவர் ஏற்கனவே நம்ம ஒருத்தர் மதிச்சிருப்போம், அவர் வேணாம் நீ அதோட சிறப்பான நீ வான்னு சொல்லி உங்களை வழியை இழுத்து பண்ணுவாங்க. தலைமை பதவியை ஏற்றுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தலைமை பதவியில் யார் உட்கார்ந்தாலும் சரிங்க, மீனராசி மீன லக்கணமாக இருக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். பொதுவாக தலைமை பதவியில் சனீஸ்வர பகவான் இருக்கிற போது ஒரு சாராரை நம்ம திருப்திப்படுத்துவோம். நமக்கு எதிர்ப்பா அணின்னு ஒன்று இருக்கு பாரு, அவனை திருப்திப்படுத்த முடியாது. எதிர்கட்சிக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் நம்மளை திட்ட செய்ய வருவான். இது உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அப்போது திட்டனுடைய சாபத்தை வாங்கினதும் நம்மகிட்ட கொடுத்து விட்டுருவாரு, பாராட்டனுடைய நல்ல அருளையும் வாங்கினதும் நம்ம கொடுத்து விட்டுருவார் சனிதேவர். அதனால் இந்த தலைமை பதவியை வேணாம் சாமி, நான் அடியவருக்கு அடியானாக இருந்துட்டு போகிறேன், நான் ஒரு சேவகனாக இருந்துட்டு போகிறேன், பக்தனுக்கு பக்தனாக இருந்துட்டு போகிறேன், நான் எனக்கு வேணாம் தலைமை பதவின்ற மாதிரி இருக்க வரணும். உண்மையான பக்தி பாவம்னா இந்த பாதத்தை தொட்டு கும்பிட்றது சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது சொன்ன பார்த்தீங்கன்னா சரணாகதி தத்துவம் அந்த மாதிரி இருந்தோம். தலைமைக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது. அப்படி ஆசைப்பட பட்சத்தில் நாம தான் தேவையில்லாமல் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் அனுபவிக்கூடிய சூழலை மேலும் மேலும் உண்டாக செய்வரும். கவனமாக இருந்துக்குவாங்க. ஏன்னா உங்களுடைய 2வது விட வந்து பார்த்தீங்கன்னா கிரீடத்தை குறிக்கக்கூடிய ராசி. கிரீடத்தை பார்க்கணும். அதுதான் சொல்லுவாங்க, இந்த மலை மேல் உள்ள தெய்வம் முருகப்பெருமான் இருக்காருன்னா, அப்போ பழனி ஆண்டவர்லாம் இருக்காருன்னா அவர் ராஜகுலத்தை பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி ஆண்டி குலத்தை பார்க்கக்கூடாது. அது காரணம் நிறைய இருக்குது. அது இப்போ சொன்னால் புரியாது, நான் வேற ஒரு பதில சொல்ல வரேன். ஏன்னா அரசனை குறிக்கக்கூடிய ராசி அந்த மேஷராசி கிரீடம். அந்த அரசன் கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்தீங்கன்னா அந்த வீடு மேஷராசி. மலை மேல் உள்ள தெய்வம்னா யாருன்னா முருகன் தான் இருப்பார் இல்லையா. சிவபெருமான் 2ஆம் பட்சமாக சொல்லக்கூடியது. 3வதாக அம்பாள் இருக்க வருவாங்க. ஆக முதலிடம் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லக்கூடியது, முருகனுக்குரிய இடமாக சொல்லக்கூடியது. அதில் நீங்கள் பார்க்கக்கூடியது கிரீடம் தாங்கிய ராஜ அலங்காரம் கொண்ட முருகனை தரிசித்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் செழித்து கொண்டே போக வரும். நான் எப்பவுமே ஆண்டி குளத்தை தாங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்காக கடவுள் எல்லாம் ஒருத்தர் தான். சித்தர்கள் அந்த ஆலயத்தை படித்ததுக்கான நோக்கமே வேற வேற நோக்கம். ஒரு ஆடையோடு இருக்கிறதுக்கும் ஆடை இல்லாமல் இருக்கிறதுக்கான நோக்கங்கள் நிறைய இருக்க வரும். ஒரு அலங்காரமாக ராஜனாக இருக்கிறதுக்கும் ஆண்டி குளத்தில் இருக்கிறதுக்கான நோக்கமும் நிறைய இருக்கும். சன்னியாசிகளுக்கும் சித்தர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஆண்டி கோலம் அப்படிங்கிற விஷயம். அல்லது வயோதிகள் வாழ்க்கையை முடிச்சவங்க, வாழ்க்கை இந்த உயிரை விட மனசு இல்லாதவங்க, இவ்வளோ சொத்து பற்றி விட்டுட்டு நான் போக போகிறேன்னு எனக்கு வயோதிகம் ஆகிப்போச்சு, தள்ளாத வயசாகி போச்சு, என் உயிரை விட எனக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த திருவாசகமும் இந்த ஆண்டி கோலமும். வாழ்க்கையில் எல்லாம் பற்று அறப்பா, பற்று அறுத்து நில்லு, இது போல் நில்லு, வாழ்க்கையில் கொண்டு போகிறது எதுவும் இல்லை, அந்த தத்துவத்தை காட்டக்கூடியதெல்லாம் இந்த ஆண்டி கோலம். வாழக்கூடிய சம்சார பந்தவர்களுக்கு ராஜா மாதிரி வாழணும், எல்லாம் இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். அது ராஜா அலங்காரம் வச்சாங்க அங்கேயே. போகர் சித்தர் அந்த பழனி ஆண்டவரை உருவாக்குனது வந்து காரகாரியத்தோடு தான் உருவாக்குனார். இவன் சேவகனப்பா, வைத்தியன் எல்லாருக்கும் வைத்தியத்தை உண்டு பண்ணுறதுக்காக பண்ணார். அது காலப்போக்கில் சில விஷயங்கள் மாறிச்சு. சம்சாரிகள்லாம் அந்த கோயிலில் பள்ளம் பெற ஆசைப்படும் போது அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் தேவை ராஜ அலங்காரம் தான் பார்க்கணுன்றக்காக ராஜ அலங்காரத்தை கொண்டு வந்தாங்க.
அப்போ இந்த ராஜ அலங்காரத்தை அடிக்கடி பார்க்கறது, அவர் தலையில் கட்டக்கூடிய தலைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, கிரீடம். இந்த கிரீடம் அப்படிங்கிறது தலைப்பாக்கிறது ரெண்டும் ஒன்று தான். அதை வந்து வணங்கக்கூடியதாக இருக்க வரணும், அதை நம்ம பார்க்க வரணும். அதை பார்க்கறது உங்களுக்கு எப்பவுமே ராஜயோகமாக இருக்க வரும். வச்சுங்களா? அப்போ இதை அனுபவிக்கூடிய யோக பாவங்கள் எல்லாம் அழகான முறையில் இந்த மீனராசி குறிப்பாக உண்டு. ஆனால் அந்த தலைவனாக நான் இருக்கிறேன்னா இப்போ நீங்கள் ஆசைப்படக்கூடாது. வேணாம்பா, யாருடைய வேதனையும் வேணாம், யாருக்கு சாபம் தேவையில்லை, நான் இப்படியே ஓரமாக நின்றுக்கிறேன், நானும் தொண்டனுக்கு தொண்டனாக இருந்துக்கிறேன், நான் தொண்டு புரிகிறேன், அது போகிறோம் எனக்கு. முருகனே என் தலைவன், முருகனே என் குரு, இல்லை நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அவர் தான் என் ராஜா, அவர் தான் என் தலைவன், நான் வந்து அவருடைய பாதத்தை தரிசனம் செய்யக்கூடியவன் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சனிதேவர் சகலத்திலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். வீட்டை சுத்தமாக வச்சுக்க, மனசை சுத்தமாக வச்சுக்க, உங்கள் பாதங்களை சுத்தமாக வச்சுக்குவாங்க, உங்கள் கழிவறைகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க. இதெல்லாம் இருந்தால் சனிதேவர் மகிழ்ந்து பலனை கொடுக்க வருவார், குருதேவர் மகிழ்ந்து பலன் கொடுப்பாரு, ராகு பகவானும் உங்களுக்கு சரியானதே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குவார். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆசையை காட்டி ஆசையில் விழ வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி அடைஞ்சே ஆகணுன்றதுக்காக வேண்டி யாரோ ஒரு மொத்தமாக முறையில் ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தராங்கன்ற மாதிரிலாம் ஆசையை காட்டி ஒரு தேவையில்லாத தொழிலில் கொண்டு போய் உங்களுக்கு நஷ்டப்படுத்த வைக்கிறது, ஆசை காட்டி சில கடனாக இப்போ கொடுத்துட்டு நாளைக்கு கழுத்து பிடிக்கிற மாதிரி வர்றது, இதெல்லாம் பண்ணிவிட்டு போயிடுவார். கடந்த காலத்திலே 3 வருஷமாகவே அவர் அப்படி தான் இருந்தார் ராகு பகவான். இப்போ அவர் வர்றது நஷ்டஸ்தானம், அடுத்தது டிசம்பர் மாதத்தில் லாபஸ்தானம் வரப்போகிறார். லாபத்தை வந்தாலும் அவர் மாயாகிரகம் எப்படி வேணால் ஏமாற்றுவார். ஆனால் குருவுடைய ஒழுக்கம், நான் சொன்ன இந்த பரிகார முறைகள் இதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க. உங்கள் மனசை அழகாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் வழங்க செய்ய வருவாங்க. சிறப்பாக இருக்க வரும். முடியாது எதுவுமே இல்லை, எல்லாம் முடியும். மனிதனுக்கு எல்லாமும் சொல்லப்பட்டது பரிகாரம் தான். மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. எவ்வளோ பேர் தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு. அதுக்கு முதல்ல நம்ம மனதளவில் நம்ம மாற தயாராக இருக்கிறோம். கடவுளை ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் தவறு பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் சரியாகலன்னு சொல்ல வருவாங்க. இங்கே மாற்றம் இல்லையே, இங்கே மாற்றம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னாலே மாற்றங்கள் உண்டாக வரும். எல்லாமே சரணாகதி தான். அந்த சரணாகதியை சொல்லக்கூடியது தான் இந்த மீனராசி. அப்போ மீனராசியில் பிறந்த ஒருவர் தெரியாமல் செய்த தவறுக்கு நான் சரணடைகிறேன் இறைவா என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கேட்டால் அதுதான் சிறந்த பரிகாரமே. இருக்கும் இடத்துல இருந்தே கேட்கணும். அது ஒரு சிறந்த பரிகாரம். அதை செய்தாலே மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் அற்புதமாக இருக்க வருவாங்க. மீன லக்கணமாக இருந்தால் சரி, நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், அடுத்து வர சந்ததிகள், உங்களுடைய பித்திருக்கள் எல்லாருமே நல்லா இருக்க வரலாம், சிறப்பாக இருக்க வரலாம். நான் சொன்ன இடங்கள் எல்லாம் உங்கள் ஜோதிடத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நான் சொல்லியிருந்தேன். எந்தெந்த நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு, நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையில் அந்த நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யறதெல்லாம் அழகாக சொல்லியிருந்தேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மனசுலையும் சரி நோட்டிலையும் சரி எழுதி வச்சுக்கிட்டு கடைபிடிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய பரிகாரங்கள் என்னென்னவோ சொல்ல வந்தால் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். முதல் அடிப்படையானது இந்த பரிகாரம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் நவக்கோள்களும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 12 ராசியும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த லோகம் உங்களுக்கு நன்மையாக இருக்க வரும். உங்கள் விருப்பங்கள் யாவும் நடக்க செய்ய வரும். நலமாக இருக்க வருவீங்க. மேலும் குரு சேவகத்தில் யாருக்காவது உங்களுக்கு ஈடுபாடுகள் இருந்தால் குருமார்களுடைய காசி மகான்களுக்கு நீங்கள் அன்னம் படைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காசி மகான்கள் கையால் எழுதப்பட்ட ஸ்ரீ தனாகர்ஷண எந்திரம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான எந்திரம் அவர்கள் கையால் பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் வரையில் தான் கொடுக்க வருவோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்க செய்ய வரலாம், வாங்கி பலன் பெறுவாங்க. நீங்கள் அளிக்கக்கூடிய இந்த தட்சணை எல்லாம் என்னுடைய யாத்திரையில் மகான்களுக்காக ஒப்படைக்கக்கூடிய அன்னதானத்துக்காக மட்டுமே பயன்படுத்த செய்கிறோம். பலனை பெறுங்க. வாழ்க்கையில் இதுவும் ஒரு சிறந்த ஒரு குரு சேவகமாக தான் இருக்க வரும். வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு புண்ணிய மகான்களுக்கு உணவு படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது தெரியவராது. என்னுடைய ஒரு தவம் பூர்த்தி ஆவதற்காக வேண்டியும், என்னுடைய தர்மத்தை நான் செய்வதற்காக வேண்டியும், என்ன நீங்கள் நம்புறீங்க, என்ன நீங்கள் பார்க்குறீங்க, என் வார்த்தைகள் நீங்கள் மதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டியும் நான் இந்த சேவகத்தை செய்ய வரேன். விருப்பம் உள்ளவங்க பங்கெடுத்துக்கு வரலாம். மிக்க மகிழ்ச்சிகள். என் யாத்திரை பூர்த்தியான பிறகு உங்களுக்காக நிறைய ஒரு வழிமுறைகள், பரிகார நுணுக்கங்கள் எல்லாம் வந்து தெரிவிக்க வரேன். தொடர்ச்சியாக பாருங்கள். வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்குவாங்க. நாம் கொண்டு வந்ததும் கொண்டு போக போகிறதும் எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட வாழும் வாழ்க்கை நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் பேரின்பமாக தான் நம்ம வாழ்ந்தாக வரணும். அதற்கு தேவை அருள் செல்வம், பொருட்செல்வம் ரெண்டுமே வேணும். இந்த ரெண்டுத்துக்கும் தேவை நமக்கு வந்து முறையான அந்த ஒரு கடமையை நம்ம செய்கிறது. எங்கே செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படி செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நமக்கு வந்து அனுகிரகம் செய்கிறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது செய்கிற போது தான் நமக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். அப்போ தாங்க நம்ம வீட்டில் சாமி வச்சு கும்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம். இல்லைன்னா பலன் இல்லை. ஒவ்வொருத்தருக்காக ஒரு நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் முறைகள் தான் நீங்கள் எப்படி செய்யணுங்கிறதுலாம் இதில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பிறகு பார்க்க செய்ய வரலாம். மிக்க மகிழ்ச்சிகள். தாங்கள் யாவரும் நலன் பெற வளமோடு நலமோடு வாழ எல்லா வல்ல எம்பெருமானையும் எனது குருமார்களையும் பிரார்த்தனை செய்து இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள். ஓம் குருவே சரணம்.